அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கெல்லாம் கிளியர் தானே? கொஞ்சம் மைக் ஒரு ஆள் சொல்லுங்க. கிளியர் தானே? ஸ்டார்ட் பண்ணுவோமா கிளாஸ்? என்ன செய்யும்? உங்க மைக் அலர்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இதுல வந்து போன கிளாஸ் வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? போன கிளாஸ்ல நம்ம எழுத்து பாடத்தை ஆரம்பிச்சு வச்சு அந்த கிளாஸ்ல வந்தவங்க திரும்பி பெரிய படிக்கிறீங்களா இல்ல புதுசா யாரும் படிக்கிறீங்களா அந்த கிளாஸ்ல? கொஞ்சம் உங்களோட வயசுல சொல்லுங்க. மைக் அலர்ட் தான் பண்ணிக்கிறேன். அலர்ட் பண்ணிட்டு கலைக்கிறெல்லாம் விளங்குதா? கொஞ்சம் ஒரு ஆள் சொல்லுங்களே. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கேமரா முன்னுக்கு இருக்குது. லைவ் கிளாஸ்ல வேற இது. நான் கிளாஸ் எடுத்துட்டு போவேன், மத்தவங்களுக்கு விளங்காது. ஒரு கேமரா சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்குதா? இல்லைன்னா கிளியர் ஆகிக்குதா? சரி, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? சரி, நான் என்ன பாடம் படிச்சுட்டு இந்த போன கிளாஸ் படிச்சது? ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு பாடம் படிச்சோம், அப்படித்தானே? சரி, ஒளித்தொகுப்புல என்ன பாடம்? ஒளித்தொகுப்பு நாங்க இது வரைக்கும் படிச்சோம் போன கிளாஸ்ல. பச்சையம் இருக்குதா இல்லையா அந்த பரிசோதனை வரைக்கும் படிச்சோம், அப்படித்தானே? சரி, நாங்க இப்ப ஒளித்தொகுப்பு கொஞ்சம் அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு புதுசாக ரிவிஷன் பண்ணிருப்பாங்களே அவங்களுக்காக அதை கொஞ்சம் நாங்க அந்த படிச்ச பாடத்தை ஃபுல்லா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு நாங்க அந்த பாடத்துக்குள்ளேயே போவோம். சரியா? சரிதானே? நாங்க என்ன படிச்சோம் ஆரம்பத்துல? ஒளித்தொகுப்பு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் சில விடயங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தேன். போஷன் என்றா என்ன, தற்போஷன் என்றா என்ன, பிறப்போஷன் என்றா என்ன, அப்படி எல்லாம் சொன்னேன் தானே? தற்போஷன் போஷன் என்ன என்னன்னு சொன்னேன். போஷன் என்ன? அங்கி ஒன்று சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயல்முறை போஷணை எனப்படும். அதுக்கு என்ன ஞாபகம் வைக்க சொன்னேன்? நீங்க சாப்பிடுறது ஞாபகம் வைங்க. நீங்க என்னது சாப்பிடுறீங்க? உங்களுக்கு சக்தி தேவை, சக்தி எல்லாம் தேவைக்கு நீங்க சாப்பிடுறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வரைவிலக்கணத்தை. சரியா? சரி, அதுக்கு பிறகு என்ன சொன்னோம்? ஒளித்தோ அதுல தற்போஷணையை நாங்க ரெண்டா பிரிச்சோம். ரெண்டு பிரிச்சோம். தற்போஷணையை ரெண்டா பிரிச்சோம். தற்போஷணையை ரெண்டு வகையா பிரிச்சோம். ஞாபகம் இல்லாத ஒளித்தற்போசனை, ஒளித்தற்போசனை இன்னொன்று வந்து இரசாயன. ஒளித்தற்போசனைக்கு என்ன உதாரணம் சொன்னேன்? தாவரம். தாவரங்கள் சொன்னேன். பச்சை தாவரம். இரசாயன தற்போசனைக்கு சில வகையான பக்தியாவன்னு சொன்னேன். சரியா? இதெல்லாம் நாங்க படிச்சோம். அது புதுசா யாருக்கு ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா ரெக்கார்டிங் கேளுங்க. ரெக்கார்டிங் இருக்குது, போன கிளாஸ்ல ரெக்கார்டிங் இருக்குது, அதை பாருங்க. சரியா? சரி, அது முடிக்க நம்ம ஒளித்தொகுப்புனா ஒரு வரைவிலக்கணம்னு சொன்னோம். ஒளித்தொகுப்பு 4 காரணிகள் அவசியம். என்னென்ன 4 காரணிகள்? சூரிய ஒளி, பச்சையம், நீர், கார்பன். மொத்தம் எத்தனை? 4 காரணிகள் அவசியம். அந்த 4 காரணிகளை வச்சு ஒரு வரைவிலக்கணம் உருவாக்கணும். அப்படித்தானே? ஒரு வரைவிலக்கணம் உருவாக்கணும். என்ன வரைவிலக்கணம் உருவாக்கணும்? பச்சையம் சூரிய ஒளி முன்னிலையில் நீரையும் கார்பனீரொட்சைட்டையும் உருவாக்குவது ஒளித்தொகுப்பு. எப்படி? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில நீரையும் கார்பனீரொட்சைட்டையும் பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்ற செயல்முறை தான் ஒளித்தொகுப்பு சொல்றோம். அப்படித்தானே? சரி, அதை வச்சு நான் ஒரு பரிசோதனைகள் செஞ்சோம். நம்ம 4 காரணிகள் சொன்னாங்க. என்னென்ன காரணிகள் சொன்னோம்? 4 இதை வச்சுதான் நாங்க பரிசோதனைக்கு போவோம். ஒன்னாவது சொன்னோம் நீர் சொன்னோம், இரண்டாவது பச்சை, மூணாவது சூரியன், நாலாவது இந்த 4 வச்சு உங்களோட பாடமே இருக்கு. இந்த 4 பரிசோதனையும் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு இந்த பாடம் முடிச்சு. அப்படித்தானே சொன்னேன்?
இதுல நம்ம போன கிளாஸ் எதெல்லாம் பார்த்தோம்? சூரியனுடைய அவசியம் காட்டுற பரிசோதனை பார்த்தோமா? பார்த்தோம் இப்படித்தானே? ஒரு ரிவிஷன் பண்றேன் சரியா? அதே மாதிரி பச்சையின் அவசியம் காட்டுற பரிசோதனை அதையும் பார்த்தோமா? பார்த்தோம் அப்படித்தானே? அதே மாதிரி நீர் அவசியம் காட்டுற பரிசோதனை பார்த்தோமா? பார்த்தோம். ஆனா என்னோட ஆழ்குடங்கள்ல நீர் அவசியம் பரிசோதனை செய்யலாமா? செய்யல. ஏன் அப்படி சொன்னீங்க? செய்யல. அப்படியே போட்டுக்கிறான். அவனே போட்டுட்டு சொல்றான் ஏன் செய்ய இயலாதுன்னா நம்ம தாவரம் இன்னைக்குதானே அந்த தாவரத்துக்கு தண்ணியை ஊத்தாம ஒரு தாவரம் உங்க வீட்டுல அந்த தாவரத்துக்கு நீ தண்ணி ஊத்தாம வைக்கிறீங்க. அப்ப தாவரம் என்ன செஞ்சு செத்து பேருந்தா இல்லையா? செத்து போயிருந்தா அப்ப தாவரம் செத்து போயிரு. அப்ப எங்க அந்த தாவரத்துக்கு நீரை கட்டுப்படுத்துற பரிசோதனை செய்ய இயலுமா? செய்ய இயலாது. அதால எங்களோட கோள சிலபஸ்ல இந்த நீரை கட்டுப்படுத்தி செய்யற பரிசோதனை இல்ல. அவ கேட்பா ஏன் நீர் அவசியம் என்று காட்டுற பரிசோதனை செய்ய முடியாது அப்படி என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அப்ப தாவரத்துக்கு நீரை கட்டுப்படுத்தினா தாவரம் என்ன செஞ்சிடும்? இறந்துடும். அதால எனது தாவரத்துக்கு நீர் அவசியம் என்று காட்டுற பரிசோதனைகள் அதை செய்ய முடியாது. இப்படி சொன்னீங்கன்னா சரி சரியாது சரியா? அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் எனது சூரியோட அவசியம் என்று காட்ட பரிசோதனை. உதாரணமா ஒரு தாவரம் ஒன்று வச்சு அப்படித்தானே ஒரு தாவரம் ஒன்று எடுத்தோம் சரியா? ஒரு தாவரம் சரியா? இப்படி ஒரு தாவரம் வைக்கு சரியா? இப்படி ஒரு தாவரம் ஒன்று இருக்கு. இதைத்தான் நம்ம இந்த பரிசோதனை செய்யணும். தாவரம் உங்களை வீட்டுல யோசிச்சு பாருங்க. ஒரு தாவரம் நீங்க ஒரு அழகான பூமரம் வந்து வாங்கி வைக்கணும். அதை கொண்டு போய் அழகான பூமரம் வெளியில வச்சான்னு நடந்துன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வைப்பீங்களா? வீட்டுக்கு கொண்டு போய் ரூம்ல போட்டு வைப்பீங்களா தாவரம்? ஏன் வைக்கல? அதுக்கு சூரிய ஒளி கண்டிப்பா தேவை. பரிசோதனையா செஞ்சு பார்க்க போறோம். சூரிய ஒளி கட்டாயம் தேவையா இல்லையா? அதுதான் என்னோட பரிசோதனை சரியா? இதுல புதுசா பண்ணிக்கிறீங்க தானே? அவங்களுக்காக தான் நான் ரிவிஷன் பண்ணிட்டு போறேன். ஆல்ரெடி படிச்சது ரிவிஷன் பண்ணிட்டு போறேன் சரியா? சரி இந்த இலைக்கான தாவரம் இந்த தாவரத்துல நான் எப்படி செய்ய போறேன்னா ஒரு தாவரம் அந்த நான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் முடிச்சு அது எப்படிப்பட்ட தாவரமா இருக்கணும்? ஆரோக்கியமான தாவரமா இருக்கணும். அது ஆரோக்கியமான தாவரம் இன்னொரு விடயம் சொல்லு. அது நாங்க வீட்டுல உள்ள மரத்தை எடுக்கிறாங்களா அல்லது ஒரு சாடி தாவரம்? எப்படிப்பட்ட தாவரம்? சாடி தாவரம். சாடி தாவரம் என்னங்க சாடி தாவரம் தெரிவு செய்யும்? நமக்கு பரிசோதனை செய்து கொள்ள இலகுவா இருக்கும். சொல்றேன் நம்ம பரிசோதனை செய்து கொள்ள இலகுவா இருக்கு. உதாரணமா உங்களுடைய வீட்டுல உள்ள வெளியில உள்ள பெரிய ஒரு மரம் ஒரு பூவரசம் மரம் அல்லது பெரிய ஒரு மரம் முடி அந்த மரத்துல பரிசோதனை செய்யலாமா? செய்யலாம் பரிசோதனை. ஆனா அந்த தாவரத்தை கொண்டு போய் வச்சு கொண்டு செஞ்சு மரத்தை கொஞ்சம் பிடிங்கி கொண்டு வேறத்துல கொண்டு வச்சு அதெல்லாம் செய்யலாம். பரிசோதனை செய்யறது கஷ்டம். அதாலதான் நாங்க முதல்ல தெரிவு செய்யக்கூடிய எப்படிப்பட்ட தாவரம் ஆரோக்கியமா உள்ள தாவரமாகவும் இருக்கணும். அதே மாதிரி எப்படிப்பட்ட தாவரமாக இருக்கணும்? ஒரு சாடியில உள்ள ஒரு கட்டி தாவரமாகவும் இருக்கும் சரியா? முதலாவது பந்தனை இப்ப சொன்ன தாவரம் சரியா? இது சரி. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? இந்த தாவரத்தை எடுத்து நாங்க எப்படி செய்ய சொன்னேன்? அதுக்கப்புறம் இன்னொரு விடயம் மூணாவதா ஒண்ணு சொன்னேன். அது எத்தனை நாள் இருட்டுல வைக்கப்பட்ட தாவரம்? 2 நாள் இருட்டுல வைக்கப்பட்ட 2 நாள் இருட்டுல வைக்கப்பட்ட ஒரு தாவரமா தான் இருக்கும். 2 நாள் எத்தனை மணிக்கான சரி 2 நாள் நான் சொல்லுவேன். அவன் 48 மணி நேரம் வந்து கேள்வியில போடும் எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப 2 நாள் இருட்டுல வைக்கப்பட்ட ஒரு தட்டி தாவரத்தை நாங்க தெரிவு செஞ்சிட்டோமா? இந்த இருக்கும் தான் தெரிவு செஞ்சிட்டோமா? தாவரத்தை தெரிவு செஞ்சு இதுல ஓய்வு என்ன கலர் நேரம் பொழுதுனால காட்டணும்? கருப்பு நிறம். கருப்பு நிறம். கருப்பு நிறம் பொழுதுனால காட்டணும். அதே மாதிரி
இன்னொரு இலையில நாங்க என்ன கலர் பொழுதினால கட்டணும்? நிறமற்ற பொருத்தினால். நிறமற்ற பொழுதினால கட்டணும். இது நிறமற்ற பொழுது. சரியா? நிறமற்ற பொழுது. இதை கட்டிட்டு நாங்க என்ன செஞ்சோம்? இதை கட்டிட்டோம். இதை கருப்பு பொழுதினால கட்டினோம். உங்களுக்கே தெரியும் கருப்பு பொழுதினுக்குள்ளார கண்டிப்பா கருப்பு பொழுதினுக்குள்ளார சூரியன் போகுமா? ஆனா நிறமற்ற பொழுதினுக்குள்ளார சூரியன் போகுமா? போகும் தானே. அதை வச்சுதான் சொல்ல செய்யும். இப்படி கட்டிட்டோமா? கட்டிட்டு அதுக்கு போல சொன்னேன் இதை கொண்டு போய் வெயிட்ல எத்தனை மணி நேரம் வைக்கணும்? இதை கொண்டு போய் நாங்க 2 மணி. அதையும் சொல்லு 2 மணி நேரம் தான் இதை கொண்டு போய் நாங்க வைக்கணும். வச்சுட்டு இந்த இலையில ஏந்து வைக்கும். இந்த இலையில என்ன வைக்க போறேன்? ஏந்து வைக்கும். இந்த இலையில டீட்டு வைக்கும். இதை நாங்க 2 மணி நேரம் வச்சுட்டு இதை கொண்டு போய் நாங்க இந்த 2 இலையை கொண்டு போய் என்ன செய்ய போறோம்? இந்த 2 இலையை கொண்டு போய் பரிசோதனை செய்ய போறோம். என்ன பரிசோதனை? பரிசோதனைக்கு பேர் என்ன? இல்ல, 2 இலையை கொண்டு போய் ஒரு பரிசோதனை செய்யும். அந்த பரிசோதனை செய்யற முறையை அழகா சொல்லி காட்டுறது ஓடு. என்ன ஓடு? என்ன பரிசோதனை? மாப்பொருள் பரிசோதனை சொல்லித்தர இல்லையாண்ணா? சொன்னேன் மாப்பொருள் பரிசோதனை செய்ய போறோம். சரியா? என்ன செய்ய போறோம்? சவுண்ட் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு, அதை கேட்கல. மாப்பொருள் பரிசோதனை நாங்க செய்யணும். சரியா? மாப்பொருள் பரிசோதனை எப்படி செய்யற? அதுக்கு எத்தனை ஓடுற சொல்லி தானே மாப்பொருள் பரிசோதனை சொல்லவா? மாப்பொருள் பரிசோதனைக்கு நன்றாக ஆரோக்கியமாக உள்ள ஒரு தாவர இலையை தெரிவு செய்யணும். எனக்கு தெரிவு செய்யறோம் நாங்க நன்றாக ஆரோக்கியமாக உள்ள ஒரு தாவர இலையை தெரிவு செய்யணும். தாவர இலையை தெரிவு செஞ்சு அந்த தாவர இலைய ஒரு கொதிக்குழாயில போட்டு கொதிக்க வைக்கணும். என்ன செய்யறோம்? 2வது என்ன செய்யறோம்? கொதிக்குழாயில போட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏன் எதுக்கு கேள்வி கேட்க ஏன் கொதிக்க வைக்கணும்? காரணம் களங்களை இறக்க செய்யறதுக்காக அதை என்ன செய்யறோம்னாங்க கொதிக்க வைக்கும். முதலாவது அப்ப இலைய எடுக்கிறோம், இலைய வச்சு கொதிக்க வைக்கும். 2வது என்ன செஞ்சு அந்த இலையை எடுத்துக்கொண்டு போய் ரெண்டாவது கொண்டு போய் மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில கொண்டு போய் இலையை கொண்டு போய் போட்டு மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில இலையை கொண்டு போட்டுட்டு அதெல்லாம் டிரெக்டா வச்சு கொதிக்க வைக்கிறது. ஏன்னா அப்படி டிரெக்டா வச்சு மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயை கொதிக்க வைக்கல. அதுதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில கொண்டு போய் டிரெக்டா வச்சு நாங்க போட்டோம்னா என்ன நடக்கும்? வெடிச்சு பாறை விபரீதம் ஏற்படும். அதாவது நாங்க அதை என்ன செய்யறோம்? அந்த மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில இலையை போட்டு அதை கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? நீர் கொண்டு ஒரு தாளில கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? அதை கொண்டு போய் நீர் கொண்டு ஒரு தாளில கொண்டு போய் அதை வைக்கிறோம். வச்சு அதை வைப்போம். இதுல உங்களுக்கு 3 கேள்வி கேட்போம். சரியா? என்ன கேட்பான்? ஏன் நாங்க மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயை டிரெக்டா நேரா வச்சு கொதிக்க வைக்கிறது? அது என்னது காரணம்? வெடிச்சு விபரீதம் ஏற்பட்டு. 2வது கேட்பான், ஏன் நாங்க மதுசாரத்துல கொதிக்க வைக்கிறோம்? நீர்ல தான் கொதிக்க வச்சுட்டோம். ஏன் நாங்க திட்டு முன்னெடுக்கா மதுசாரத்துல போட்டு வேலை இல்லாம ஏன் நீர்ல பச்சையும் போக கரைய அதாவது மதுசாரத்துல தான் பச்சையும் கரை. எனவே பச்சையத்தை அகற்றுவதற்காகத்தான் என்ன செய்யணும்? மதுசாரத்துல கொண்டு போய் கொதிக்க வைக்கும். சரியா? இந்த 2 சரியாது. அதுக்கு பிறகு ஓடும் நீர் லேசா கலக்கிடுங்க. அதுவும் சொன்னேன். அது கொண்டு சொன்னேன் அந்த இலையை கொண்டு போய் எங்க சொன்னேன்? என்ன செய்ய சொன்னேன்? ஓடும் நீர்ல லேசா கழுவு. ஓடும் நீர்லயே நான் ஓடும் நீர்ல லேசா கழுவு சொன்னேன். அதுக்கு சொன்னேன் அங்கங்க படிஞ்சிக்கிற பச்சை ஆட்டுறதுக்கு ஆங்காங்கே படிந்ததுல பச்சையை ஏன்னா லேசாக அந்த வார்த்தை பயன்படுத்த. வளங்கள ஏன்னா அந்த இலையை லேசாக ஓடும் நீர்ல கழுவுன்னு சொன்னேன். லேசா மெல்லியதா? ஏன் இலை மெல்லியதா இருக்கும். அந்த இலையை ஏற்கனவே அமைச்சோம். ஏற்கனவே தண்ணிலையும் போட்டு அமைச்சோம். அதுக்கு பிறகு மதுசாரங்களையும் போட்டு அமைச்சோம். இப்ப திரும்ப அந்த இலையை நாங்க சும்மா கை கழுவுற மாதிரி அந்த இலையை கழுவுனோம்னா என்ன நடந்துடும்? இலை பிஞ்சிடும். பரிசோதனை செய்ய
அப்படித்தானே? அதாலத்தான் ஓ நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஓடும் நீர்ல லேசாக கலந்தோம். சரியா? ஓ ஓடும் நீர்ல எப்படி கலவணும்? லேஸ். லேசா அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம்? இந்த அதுக்கு பிறகு லாஸ்டா சிங்கப்பிள்ளை ரைடிங் கரைச்சிட்டு மேல அதுல அந்த இலையில என்ன தூங்கணும் என்றா அயலின் கரைசல தூங்கணும். அயலின் கரைசல என்ன நிறம்? செங்கபில நிறமான செங்கப்பிள்ளை அயலின் கரைசல நம்ம அதுல தூங்கணும். தூங்கணும். அதுல என்ன கலர் நிற மாற்றம் வந்துச்சு? கடும் நீல நிறம் அல்லது ஊதா நிறம். ஊதா நிறம் தோன்றுச்சு. சரியா? அப்படி தோன்றுனா நாங்க அதுல என்ன முடிவெடுக்கலாம்? அதுல நாங்க அதுல மாப்பொருள் ஒரு இருக்கு. அதுல மாப்பொருள் சரியா? இது விளங்கிட்டா? அதை வச்சுதான் அந்த மாப்பொருள் பரிசோதனையை வச்சுதான் இந்த இலை ரெண்டு இலையும் மாப்பொருள் சரி. அப்படித்தானே? மாப்பொருள் பரிசோதனை சரி. அப்படித்தானே? சரி கதைக்கு கிளியர் இல்ல சார். கிளியர் இல்லையா இப்ப? கதைக்கிற கொஞ்சம் கிளியர் அப்படியே இப்ப இப்ப சரி சரியா? என்ன சொல்லுங்க சரியா? இதை கொண்டு போய் நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த நிலையை என்ன செய்ய போறோம்? மாப்பொருள் பரிசோதனை ஈடுபடுத்த போறோம். அப்படித்தானே? இதெல்லாம் உட்படுத்தலாம். நீங்க என்ன சொல்லுங்க? இந்த இலையை இந்த பிஎன்டி இலையை மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தினா நிறமாற்றம் வருமா வராது? என்ன செய்யாது? வராது. யார் சொல்ற? யாராவது அப்சி அஹ்மத் சரியா? இதுல பிஏக்கு தானே இந்த பிஏ இடத்துல நாங்க இதை கொண்டு போய் நாங்க மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தினா நிறமாற்றம் வருமா வராதா? வராது. ஏன் இலையில நிறமாற்றம் வர இல்ல மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்துறது? சூரிய ஒளி சூரிய ஒளிப்பட்டிருக்காது. இந்த சயின்ஸ் பாடம் கஷ்டமே இங்க விளையாண்டீங்களா? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா சயின்ஸ் பாடம் இருக்கிறதுலயே லேசான பாடம் இந்த பாடம். ஏன்? உங்களை சுத்தில தாவரம் மற்றது உங்களை பத்தி உங்களை சுத்தில மிருகங்களை பத்தி இதைத்தான் சயின்ஸ் பாடத்துல படிக்கணும். அதனால இது லேசான ஒரு பாடம். நீங்க சும்மா விளங்குங்க தாவரம் எப்படி நடக்குது அதை விளங்குனீங்கன்னா லேஸ். சரியா? சரி. யாரு போர்ட்ல எழுதுறது? மாறி பெரியங்களா ரொம்ப பண்ணிடவா போட்டு எழுதி அப்சி அஹ்மத் காணுது. அப்சி அஹ்மத் பாருங்க. அப்படி அடுத்தது வந்துச்சுன்னா ரொம்ப பண்ணிருங்க. சரியா? சரி காணும். இப்ப இந்த என்ன சொல்றீங்க? இதுல கருப்பு நிறமாற்றம் நீங்க இல்லையா? உங்களோட பேர் தான் வந்து சரி நான் பாக்குறீங்க. அது இதுல பாப்போம். அப்படியே வந்து சரி இந்த எழுதிக்கு தானே இதை கொண்டு போய் மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தினா அதை நிறமாற்றம் வருமா வராது? வரும். ஏன் வருது அதுல மாப்பொருள் பரிசோதனை நிறமாற்றம்? நிறமற்ற பொழுத்தினால சுத்தி இருக்குது. அதாவது அதுக்குள்ள சூரிய ஒளி பை இருக்குது. மாப்பொருள் பரிசோதனை நிறமாற்றம் வருது. அப்ப இந்த பரிசோதனை இதெல்லாம் உங்களை கிளாஸ் படிச்சது ஒரு ரிவிஷனுக்காக ஸ்லோவா போறேன் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இது விளங்கிட்டாது? எல்லாருக்கும் விளங்கிட்டா? எல்லாரும் சொல்லுங்க. எல்லா செட்ல சரி போடுங்க. வாய்ஸ்ல போடுங்க. விளங்கிட்டா எல்லாருக்கும்? புதுசா நாங்க அடுத்து என்ன சொன்னோம்? அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்து நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பரிசோதனை செஞ்சோம்? அடுத்த பரிசோதனை பச்சை அடுத்த ஒரு பரிசோதனை செஞ்சோம். என்ன பரிசோதனை? பச்சை அவசியம் என்று காட்டு ஒரு பரிசோதனை செஞ்சோம். சரியா? அதை எப்படி செய்யறா? அதுவும்
இந்த ஜூம் கிளாஸ் வந்து எனக்கு தெரியும் நான் வளைவா ஜாயின் பண்றவங்களுக்கு 45 நிமிஷத்தால தானா கட் ஆகும். இன்னொரு 10 நிமிஷத்தால இந்த ஜூம் கிளாஸ் வந்து தானா கட் ஆகும். கட் ஆகிச்சுன்னா திரும்ப அதே லிங்க்லயே நீங்க திரும்ப ஜாயின் பண்ணிக்கணும். சரிதானே? இதை பச்சையம் அவசியம் இருக்காது. ஒரு வருஷம் இந்த இலையை நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு இலை ஒன்று இருக்கும். உங்களோட வீட்டுல நீங்க அழகுக்கு வளர்க்குறீங்கதான் நாங்க தாவரை பூமை. அதுல கோட்டன் தாவரை இல்லைன்னு கேள்விப்படுகிறது. இதுக்குதானே கோட்டன் தாவரை சொல்லு. உங்களோட ஏரியாவில் என்ன பேர் சொல்லுங்க? நீங்க காட்டினே போன கிளாஸ்ல. போன கிளாஸ் காட்டுங்க. அந்த இலையெல்லாம் வந்து காட்டுங்க. குரோட்டன் தாவரை சோப்பு நிறைய கலர் இருக்கு. பச்சை கலர்ல இருக்கும், பச்சை கலந்து, பச்சை, மஞ்சள், நீலம் எல்லாம் கலந்து ஒரு இலை இருக்கு. எல்லா கலருமே கலந்து நிறைய கலர் கலந்து பச்சை, மஞ்சள், சிவப்பு எல்லா கலரும் கலந்து ஒரு இலை வந்து இருக்கும். சரியா? அதுக்கு பேர் தான் குரோட்டன் தாவரை. அந்த குரோட்டன் தாவரை இலையை நாங்க முதலாவது என்ன செய்யணும்? தெரிவு செய்யும். முதலாவது என்ன செய்ய போறோம்? குரோட்டன் தாவரை இலையை நாங்க என்ன செய்ய போறோம்? தெரிவு செய்யும். தெரிவு செய்யும். குரோட்டன் தாவரை இலையில பாருங்க, இங்க என்ன சிவப்பு கலர் இருக்கு. இந்த கலர் இல்ல, வேற வேற கலர் கூட இருக்கலாம், இருக்கும். நான் சும்மா இந்த கலர்னு சொன்னேன். இங்க சிவப்பு கலர் இருக்கும், இதுல பச்சை கலர் இருக்கும், இதுல கருப்பு கலர் இருக்கும். சரியா? இப்படி கலர் எல்லாம் கலந்து கலந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சரியா? ஒரு இலையை நீங்க என்ன செய்ய போறீங்க? எடுத்துக்கீங்க. எடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? இலையை கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க? இலையை கொண்டு போய் மாப்பொருள் பரிசோதனைக்கு மாப்பொருள் பரிசோதனை என்ன செய்ய போறீங்க? போறீங்க. இந்த இலையை நாங்க எப்படி நாங்க மாப்பொருள் பரிசோதனை செய்யறோம்? செஞ்சாத என்ன வரும்? அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விடையை முன்னு சொன்னேன். ஞாபகம் இதை நாங்க மாப்பொருள் பரிசோதனை செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு விடையதான் உங்களை கட்டாயம் செய்ய சொன்னேன். அது என்ன விடை? ஞாபகம் யாருக்கு சரி? அதேதான் என்ன சொன்னேன்? இந்த இலைய உங்களுக்கு கொப்பில அச்சு பதிவு. இந்த இலையை செய்வீங்க கொப்பில கீழி அச்சு பதிஞ்சோ இலைய சைஸுக்கு என்ன செய்வீங்க? கீழி இந்த இலையில உதாரணமா இதுல கருப்பு கலர் இருக்கா? உங்களோட கொப்பிலையும் கருப்பு கலர் குறிச்சு வைப்பீங்க. அந்த இலைக்கு இந்த இடத்துல சிவப்பு கலர் இருக்கா? அந்த இலை உங்களுக்கு இல்ல அந்த கொப்பில வரைஞ்ச இடத்துலயும் இந்த இல்ல சிவப்பு கலர் எழுதி வைப்பீங்க. இந்த பச்சையா? இந்த பச்சை என்னென்ன கலர் இருக்குதோ அந்த கலர்ல கொப்பில என்ன செய்வீங்க? அச்சு பதிவீங்க, கீழி வைப்பீங்க. சரியா? ஏன் கீழ்றோம்? ஏன் கீழ்றோம்? கீழது காரணம் என்ன? நாங்க பரிசோதனை செய்ததுக்கு பிறகு அது எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பாக்குறோம். ஏன் நாங்க இதை நாங்க அப்படி கீறி வைக்கிறோம்னா நாங்க இதை வந்து என்ன செய்ய போறோம்? பரிசோதனை. பரிசோதனை எப்படிப்பட்ட பரிசோதனை? கொதிக்க வச்செல்லாம் செய்ய போறோம். கொதிக்க வச்ச நிறமாற்றம் இருக்குமா? எல்லாம் இப்ப என்ன நடந்துடும்? எல்லா கலர்லயே வந்துருங்க. இப்ப கொதிக்க வச்ச அந்த இலையில ஒரு நாங்க பரிசோதனை செய்யக்கல இதுல என்ன கலர் இருந்துச்சு, இதுல என்ன கலர் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? இதை நாங்க ஒரு கொப்பையில என்ன செய்யறோம்? கொதிச்சு வைக்கிறோம். இதுல என்னென்ன நிலைமை இருந்துச்சு என்பதை நாம பிறகு பரிசோதனையின் பின்னர் தெரிந்து கொள்வதற்காக நாங்க இதை என்ன செய்யறோம்? கொப்பையில குறிச்சு வைக்கிறோம். சரியா? சரியா? சரி, குறிச்சு வச்சிருக்கு. நாங்க என்ன செய்ய போறோம்னா மாப்பொருள் பரிசோதனை உட்படுத்துறோம். மாப்பொருள் பரிசோதனை எல்லாருக்கும் தெரியும் தானே? இந்த மாப்பொருள் பரிசோதனை செய்யறவங்க மாப்பொருள் பரிசோதனைக்கு நிலையை உட்படுத்திட்டு இதுல என்னது தூவ போறீங்க? ஐடி கேஸ்ல தூவ. என்னது தூவ போறீங்க? இதுல ஐடிங்கிறதுல தூங்குனீங்கன்னா எந்தெந்த இடத்துல நிறமாற்றம் வரும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். அடிக்கிறதுல தூங்குனீங்கன்னா இதுல நிறமாற்றம் வராது. ஏன் இந்த கருப்பு கலர் இருக்கு? இதுல நிறமாற்றம் வராது. ஏன் இதுல நீல கலர் இருக்கு? இதுல நிறமாற்றம் வராது. இதுல சிவப்பு கலர் இருக்கு. வேற என்ன கலர் நிறம் இருந்துச்சோ அதுல நிறமாற்றம் வராது. ஆனால் இந்த பச்சை கலர் இருக்கு தானே? இந்த பச்சை கலர் என்ன நடக்கும்? நிறமாற்றம் வரும். பச்சை கலர் மாத்திரம்னா நிறமாற்றம் வரும். சரியா? ஏன் அந்த பச்சை கலர் உள்ள இடத்துல மட்டும் நிறமாற்றம் வந்து அதுல பச்சையும் இருக்கு. பச்சையும் என்னது? ஒரு அவசியமான உண்டா இல்லையா? அவசியம். முக்கியம், அவசியமான. அதை வச்சு நாங்க சொல்றோம் ஒளிதொகுப்புக்கு பச்சையம் மிக மிக அவசியம். ஒளிதொகுப்பு பச்சையம் என்னது? மிக மிக அவசியம். ரெண்டாவது பரிசோதனை பச்சையம் காட்ட பரிசோதனை. இது விளங்கிட்டா? ரிவிஷன் தான் போறேன். விளங்கிட்டா எல்லாருக்கும்? புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்கும் விளங்கிட்டா? சரியா? அடுத்த பரிசோதனை என்ன பரிசோதனை?
நீர் அவசியம் என்று காட்டுற பரிசோதனை. அதுல என்ன சொன்னேன், செய்யலாம் அந்த அந்த பரிசோதனை எங்களால இல்ல செய்யலாம். தாவரத்துக்கு நீரை கட்டுப்படுத்தினா தாவரம் என்ன செஞ்சிடும், தாவரம் இறந்துடும், செத்து போயிடும். செத்து போன தாவரத்தை வச்சு எப்படி பரிசோதனை செய்யலுமா எங்களால? அதால நீரை கட்டுப்படுத்துகின்ற செய்ய முடியாது. சரியா? தாவரத்துல செய்யலாம். 20 தாவரத்துல 20 தாவரத்துல மாப்பொருள் பரிசோதனை செய்யலாமான்னு கேக்குறீங்களா? செய்யலாம், எந்த தாவரத்தையும் செய்யலாம். ஏன் அப்படின்னு சொல்லிக்குதா இல்லையே? பாருங்க அந்த தாவரத்தை பாருங்க, அதுக்கு சூரிய ஒளி கிடைக்குதா, சூரிய ஒளி கிடைக்குது. அதுக்கு நம்ம தண்ணி ஊத்துறோமா, தண்ணி ஊத்துறோம். அதுக்கு என்ன வெளியில தண்ணி இருக்குது, வீட்டுக்குள்ள வைக்கலையே, அப்ப வெளியில இருந்தா சூரிய ஒளி கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இல்ல பச்சை கலர்ல இருக்குது, பச்சையும் இருக்குது. அப்ப என்ன செய்யலாம், செய்யலாம், எந்த தாவரத்தையும் செய்யலாம். சரியா? வேற சரி இல்லையே? அடுத்த பரிசோதனை இப்பதான் புதுசா ஒரு பரிசோதனை செய்யும். என்ன பரிசோதனை சொல்லுங்க? CO2 என்ன? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அவசியம் ஒரு பரிசோதனை. படிச்சுதான் எல்லாரும் விளையாதானே சொல்லலையே. தாவரம் என்ன தாவரம்? சரியா? இப்படி என்ன இருக்குது, ஒரு தாவரம் ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? தாவரம் வந்து இந்த தாவரத்தை நாங்க என்ன செய்ய போறோம், கார்பன் டை ஆக்சைடு அவசியம் எடுக்காத ஒரு பரிசோதனை செய்யும். இதை எப்படி செய்யறா, இதை எப்படி செய்யற? இதுவும் அப்படிதான். என்ன செஞ்சோம், சூரியன் காட்ட பரிசோதனைக்கு தான் சூரியன் அவசியம் காட்ட பரிசோதனை. அதே மாதிரிதான் என்ன செய்ய போறோம், ஒரு இலைய என்னதை போட்டு கட்ட போறோம், ஒரு இலைக்குள்ள நிறம் அப்படி இது ஒரு இலைக்குள்ள என்னத்தை போட்டு கட்ட போறோம், இதுக்குள்ள கொண்டு என்ன கட்ட போறோம், நீரை போட்டு கட்டணும். என்னது? H2O. நீர் எழுதுற H2O சொல்றா நீர். நீர் ஒரு இலைக்கு என்ன ஊத்தி கட்ட போறோம், நீர், தண்ணி, நீர், தண்ணி ஊத்தி கட்ட போறோம். இன்னொரு இலைக்கு அதே மாதிரி இன்னொரு இலைக்கு என்னத்தை ஊத்தி கட்ட போறோம், தண்ணி ஊத்தி கட்டு. தண்ணி ஊத்தி காட்டுறேன். இலைக்கு தானே, அந்த இலைக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு நாங்க கட்டி விடுறோம். இந்த இலைக்கு தானே காம்போடு சேர்த்து இலையை பிடிச்சி கட்டப்போம் தண்ணி. சரியா? ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு இலைக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம், என்னத்தை கட்ட போறோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. என்னத்தை கட்ட போறோம், NaO, அதான் சோடியம் ஹைட்ராக்சைடு. எந்த கட்ட போறோம் தம்பி, சோடியம் ஹைட்ராக்சைடு. சரியா? இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல ஒரு விசேட பண்பு ஒன்று இருக்குது. என்ன பண்பு யாருக்கு தெரியுமா? சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடலாம் சார். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் யூஸ் பண்ணும். சோடியம் ஆக்சைடு பேரை யூஸ் பண்ணுறது, பொட்டாசியம் KOH யூஸ் பண்ணும். சரியா? இது ஏன் இந்த NaOH காரணம்? NaOH சிறப்பு பண்பு என்னண்டா, இந்த NaOH என்ன செய்யும்டா, இது உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், உறிஞ்சி எடுத்துரும். NaOH என்ன செய்யும், இந்த சோடியம் கார்பன் டை ஆக்சைடு வாயு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். உதாரணமா நீங்க இப்ப கிளாஸ்ல லைவா இந்த கிளாஸ்ல கொஞ்சம் இருக்கிறீங்க. இதுல கிட்டத்தட்ட 100-300 பேருக்கு மேல இருக்கிறீங்க ஒரு ரூம். சரியா? இந்த ரூம்ல எல்லாரும் நிறைய பேர் இருந்தீங்க. நான் உங்களுக்கு கண்ணோட நீங்க என்ன செய்வீங்க, மூச்சு விடுவீங்க. என்ன சொல்லிட்டு இருங்க. சரியா? நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம் உங்களுக்கு, இந்த NaOH வந்து ஏன் அவசியம் அப்படிதான் சொல்லிருந்தேன். NaOH என்ன செய்யும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிடுது. இந்த NaOH எப்படின்னா அதுல சிறப்பு பண்பு என்னன்னா, இதுக்குள்ள உள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாரும் என்ன செஞ்சிடும், அகற்றிடும்.
அதுக்கு உதாரணமா இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல நீங்க லைவா எங்க கிளாஸ்ல வந்து கொஞ்சம் நீக்குது கிளாஸ் ரூம் நீக்குது இதுல 300 பேர் மட்டும் நீங்க நீக்குது. நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? மூச்சு விடுவீங்க தானே? என்ன செய்வீங்க நீங்க? மூச்சு விடல. என்ன வாயு மூச்சு விடும். மூச்சு என்ன வாயு போகுது? வாயு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் ஆக்சைடு வாயு எப்படி வெப்பமானம் அதாலதான் கிளாஸ் 2 பேர் 3 பேர் இருந்து படிக்கிறது ஒரு 100 பேர் 200 பேர் இருந்து படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஃபீலிங் வந்து வேலை உங்களோட கிளாஸ் கிளாஸ் தான் அடைச்ச ஒரு ரூம் ஆயிருந்தா வேலை எல்லாரும் மூச்சு விடுறதுல என்ன செய்யும்? CO2 வாயு கூட்டும், கார்பன் ஆக்சைடு வாயு அளவு அதிகரிச்சா உங்களுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் பேர் சரி ஏண்டா கொஞ்சம் பேர் இருந்து படிக்கிறதுல உங்களுக்கு என்ன செய்யாது? வேர்க்கிறது எல்லாம் நீக்காது. ஆனா நிறைய பேர் இருந்து படிக்கிறது செய்யும் வேற தோல். காரணம் என்ன? இந்த கார்பன் ஆக்சைடு வாயு என்ன செஞ்சு அதிகரிச்சிச்சு. அது வெப்பம் கூட்டிட்டே போகும். ஆனா அந்த இடத்துல நாம எண்ணெய் ஓய்ச்ச கொண்டு போட்டுட்டோம்னா அது என்ன செஞ்சிடும்? கார்பன் ஆக்சைடு வாயு அது என்ன செஞ்சிடும்? உறிஞ்சி எடுத்துரும். என்ன செஞ்சு எண்ணெய் ஓய்ச்ச வாயு கார்பன் ஆக்சைடு அப்ப அவங்க இதை தெரியும். என்ன தெரியும்? NaOH அல்லது KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முக்கியமானது என்னன்னா அது என்ன செய்யும்? முக்கியமா கார்பன் ஆக்சைடு வாயு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? அகத்தெரிஞ்சிடும். அப்படித்தானே? இப்ப இதை வச்சுதான் நாங்க செய்யறோம். சரியா? இது எப்படி செய்யறேன்? இதுக்கும் அதே இதுக்கும் அதே பட்டன் தான். என்ன பட்டன்? 48 மணித்தியாலம் இருள வைக்கப்பட்ட தாவரம் தெரிவிச்சு. முதலாவது எப்படி இல்ல 48 நாள் 48 நாள் இல்ல 48 மணித்தியாலம் 48 மணித்தியாலம் 2 நாள் இருட்டில் வைக்கப்பட்ட எப்படிப்பட்ட தாவரம் இது? சாடிக்கு தானே இல்ல சாடியில அப்படி சாடியில வைக்கப்படும் சக்தி தாவரம் தெரிவிச்சு. சரியா? சரி. ரெண்டாவது அந்த இலையில வந்து 2 இலைகளை தெரிவிச்சு. இதெல்லாம் ரெண்டாவது ஸ்டார். இந்த இதுல 2 பலமான ஆரோக்கியமான உள்ள 2 இலைகளை தெரிவிச்சு. எப்படிப்பட்ட இலைகளை தெரிவு செய்யும்? பலமான ஆரோக்கியமான எதுன அதான் இந்த தெரிவு செஞ்சிருக்கிறேன். அதே போல இந்த ஒரு இலையை தெரிவு செஞ்சு 2 இலையில தெரிவு செஞ்சு அதுல ஒரு இலையை நாங்க என்னதான போட்டு கட்ட போறோம்? அது ஒரு இலை என்னதை போட்டு கட்டுறோம்? இதுக்குள்ள சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு கட்டுறோம். என்னதை போட்டு கட்டுறோம்? நீரை போட்டு கட்டிட்டு நாங்க இதை எத்தனை மணி நேரம் வைக்கணும்? அதுக்கு காட்டப்பட்டு சொல்லுங்க. 48 மணி. அது 48 மணி நேரம் தாவரம் தான் தெரிவிச்சு. 48 மணி இருளில் வைக்கப்படும் தாவரத்தை தான் நம்ம தெரிவிச்சு தெரிவிச்சுட்டோமா? ரெண்டாவது இலைகள் 2 ஒன்றுக்குள்ள எண்ணெய் ஊற்ற போட்டு காட்டணும், ஒன்றுக்குள்ள நீரை போட்டு காட்டணும். அது சரியா? மூணாவது அந்த இலைக்கு தானே அது இந்த தாவரம் இப்படி செஞ்ச மூணாவது அதை கூட எத்தனை மணி நேரம் நாங்க வெயில வைக்கும் சொன்னோம்? 2 3. நான் சூரியனுக்கு எத்தனை மணி நேரம் சொன்னேன்? 2 தடவை 3 மணி நேரம். அப்படித்தானே? அதே மாதிரி இதுக்கு எத்தனை மணி நேரம்? 3 தடவை 4 மணி நேரம் வைக்கணும். எத்தனை மணி நேரம் வைக்கணும்? 3 தடவை 4 தொடக்கம் 3 தடவை 4 மணி நேரம் வைக்கணும். வச்சுட்டு இதை நாங்க என்ன செய்ய போறோம்? இதை கொண்டு போய் மாப்பொரு பரிசோதனைக்கு கொண்டு போறோம். இந்த 2 3 தடவை 4 மணி நேரம் வச்சுட்டு இதை கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன பரிசோதனை செய்ய போறோம்? மாப்பொரு பரிசோதனை செய்யணும். மாப்பொரு பரிசோதனை செய்யறது தெரியல. திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் அந்த மாப்பொரு பரிசோதனை கட்டாயம் எக்ஸாம்ல வரக்கூடிய ஒன்று தான் இந்த மாப்பொரு பரிசோதனை. அதாவது திரும்ப திரும்ப அதையாகும் நிலையை நாங்க என்ன செய்ய போறோம்? திரும்ப கொண்டு போய்
மார்பிள் பஸ் உள்படும் குறிக்க சொல்றேன். இந்த ரெண்டு செய்வோம் கொதிக்க வைக்கும். கொதிக்க வைக்கும். காரணம் கலங்கரை நிலையத்திலே மதுசாதனம் கொண்ட மதிப்புராயில கல்வி போடுவோம். போட்டு அதை கொண்டு போய் நீர் கொண்ட தாழ்ல வச்சு கொதிக்க வைக்கும். காரணம் பச்சையத்தை மூணாவது அதை கொதிக்க வச்சா காரணம் என்ன? நான் மதுசாதத்தை வச்சு இப்படி வச்சு நாங்க சூடு பண்ணோம்டா மதுசாதம் வெடித்து பாதி பெருது. அதால அதை கொண்டு போய் நீர் கொண்ட தாழ்ல வச்சு வைக்கணும். காரணம் என்னது? நாலாவது அதை என்ன செய்வோம்? ஓடும் நீர்ல ஆங்காங்கை பணிந்துள்ள பச்சையத்தை அகற்றுவதற்காக. அஞ்சாவது அந்த இலையில ஐடிங்க தூவோம். தூவுனா அது என்ன கலர் நிறம் மாற்றம் வரும்? கடல் நிறம் மாற்றம் வரும். சரியா? இதென்ன பரிசோதனை சொன்னது ஏற்கனவே. இந்த பரிசோதனை தான் நாங்க இந்த ரெண்டு இலை இப்ப நாங்க இந்த ரெண்டு இலையிலையும் நாங்க அந்த பரிசோதனையை செஞ்சோம் என்றா எந்த இலை எங்களுக்கு நிறம் மாற்றம் வரும் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீர் நீர் ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? காரணம் என்ன? சொல்லுங்க பிரச்சனை இல்லை. எப்படி சரி சொல்லுங்க. பிழை விட்டாலும் சொல்ல மாட்டேன். நீங்க உங்களுக்கு இருக்க முன்னாடி சொல்லுங்க. இது படிக்கிறது நோட்ஸ் தனியா எழுதி படிக்கிறது விளங்குற படிக்கிறது எக்ஸாம் ஷார்ட் நோட்ஸ் நல்லது. இந்த பாடம் முடியக்கிட்டவா இதுல ஷார்ட் நோட்ஸ் அப்படியே தருவேன். நீங்க எழுதிட்டீங்களா? அதுதான் எக்ஸாம். அதுதான் ஒரு கேள்வி எக்ஸாம்ல வராது. சரியா? சரி. ஏன் நீர்னு சொல்லுங்க. காரணம் சொல்றேன். ஏண்டா நீருக்கு தானே நீருக்குள்ள காப்பீடும் சரி இருக்குமா இல்லையா? இதுக்குள்ள காப்பீடும் சரி இருக்குமா இல்லையா? தண்ணிக்குள்ள சரி காய்கறி இல்லையா? சரி இப்ப இல்லையா? பாருங்க. இப்ப நான் கதைக்கு கிளியரா? சரியா? சரிதானே இப்ப? சரியா இப்ப? நீர்ல போட்டோம் முடிச்சானே. இப்ப நீர் போட்டு வைக்கிறதுனா நீருக்குள்ள கார்பன் இருக்குமா இல்லையா? தண்ணிக்குள்ள இருக்கும். ஆனா இந்த எழுத்து போட்டு கட்டணும். NaOH போட்டு கட்டணும். NaOH போட்ட கட்டின இலையில நீருக்கும் இது என்னது NaOH போட்டு கட்டின இலையில கார்பன் டை ஆக்சைடு இருக்குமா இல்லையா? என்ன செய்யும்? இல்ல. ஏன் இல்ல? கார்பன் விசேட பண்பு ஒன்று சொன்னேன். என்ன பண்பு? NaOH விசேட பண்பு அப்ப இது கூட கார்பன் டை ஆக்சைடு இதுல CO2 என்ன செய்யாது? CO2 என்ன செய்யும்? காணப்படும். சரியா? அப்படித்தானே? அப்ப இதை பாருங்க. இந்த தாவரத்துக்கு சூரிய ஒளி கிடைச்சிக்குமா? சூரிய ஒளி கிடைச்சது. அப்படித்தானே? அதே மாதிரி இந்த தாவரத்துக்கு தண்ணி ஊற்றலாம் தானே? தண்ணி பேருக்கு மணி கிடைச்சிக்குமா? கிடைச்சு. ஏன் நான் ஏதாவது தண்ணி ஊற்றுவோம். சரியா? சாரிதானே இது? சரி. நீரும் கிடைச்சிட்டு பாருங்க. வேற என்ன இருக்குது? இது என்னது? பச்சை கலர் தாவரம் தானே? பச்சை இலை தானே? பச்சை நிக்குது அதுல பச்சை. வேற என்னது? அவசியம் CO2. இதுல CO2 இருக்குதா? அதுக்குள்ள CO2 இருக்குமா? இதுல அப்ப CO2 நான்கு கார்பன் நிலையில இருக்குதா? இருக்கு. அப்படித்தானே? ஆனா இந்த இலையில பாருங்க. இதுல சூரிய ஒளி கிடைச்சிடும். ஒளி சரி. சூரிய ஒளி சரி. அதே மாதிரி பச்சையும் சரி. பச்சையும் கார்பன் டை ஆக்சைடு இருக்குமா? அந்த இலையில இருக்குமா? இல்ல. ஏன் இல்ல? NaOH என்ன செஞ்சு
அப்ப கார்பன் ஆக்சைடு இது என்ன இல்ல CO2 இல்ல இல்ல அப்ப இதுல கார்பன் ஆக்சைடு சரியா இப்ப நாங்க இதை நீங்க ஏண்டு வாங்க இந்த இலையை நீங்க எப்படி வைக்க போறீங்க இந்த இலை ஏ இந்த இலை என்னது டி நீங்க என்ன செய்ய போறீங்க ஏ இந்த ஏ என்ற இலையையும் இந்த டி என்ற இலையையும் 40% யூஸ் பண்ணுங்க 40% சொன்னதானே 40% அந்த 40% இந்த ரெண்டு இலையை உட்படுத்து இப்ப இந்த ரெண்டு இலையில எந்த இலையில நிறமாற்றம் வரும் அயனிக் ஆசிட தூவும் சொல்லுங்களேன் எந்த இலையில நிறமாற்றம் வரும் பீல ஏன் பீல வருது சொல்லுங்க காரணம் என்ன அதுல மாப்பொருள் இருக்கு மாப்பொருள் இருக்குது ஏன்னா அதுக்கு ஒழுங்கு அவசியமான 4 காரணிகளும் இந்த பீ நிலையில என்ன செஞ்சிருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அவசியமான 4 காரணிகளும் இந்த பீ நிலையில என்ன செய்யப்பட்டிருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படித்தானே கிடைக்கப்பட்டிருக்கு அதனால இதுல நிறமாற்றம் வருது இந்த அயனிக் ஆசிட் என்ன கலர் நிறமாற்றம் வரும் ஊதா கலர் அல்லது கடும் நீல நிறம் நாங்க அயனிக் ஆசிட் தூவுனா நிறமாற்றம் வருமா மாப்பொருள் சொல்லி உட்படுத்தி அயனிக் ஆசிட் தூவுனா நிறமாற்றம் வருமா வராதா வராதா நிறமாற்றம் ஏன் வராது திரும்ப கேட்டேன் நீங்க வராது சூரிய ஒளி இருக்குதான் சூரிய ஒளி இருக்குது ஆனா என்ன ஒளிதற்கு அவசியமான ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு கிடைக்கல என்ன காரணம் கிடைக்கல கார்பன் ஆக்சைடு கிடைக்கல என்ன உங்களுக்கு என்ன செஞ்சுது இந்த கார்பன் ஆக்சைடு பச்சை முக்கியமான 4 காரணிகள் இருந்தது நிறமாற்றம் கிடைக்கும் முக்கியமான 4 காரணம் கட்டாயம் இருக்கும் அந்த 4 காரணிகள் இல்லாட்டிக்கு ஒளிதொகுப்பு நடக்கவே இந்த 4 காரணி அதன் வரைவிடத்தனமாக சொன்னீங்க இதை ஒளிதொகுப்பு பச்சை தாவரங்கள் பயன்படுத்தி அப்படி சொல்லிட்டு நடக்கவே நடக்காது 4 காரணி கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் என்ன முக்கிய காரணம் இந்த இடையில இல்லை கார்பன் ஆக்சைடு இல்ல கார்பன் ஆக்சைடு வந்து இடையிலே இல்ல காரணம் என்ன கார்பன் ஆக்சைடு இல்லாத முக்கிய காரணம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது சோடியம் என்ன இதுல இதெல்லாம் கார்பன் ஆக்சைடு அது உறிஞ்சி எடுத்துட்டு ஆனா பச்சை இதுல இருக்குது சூரிய ஒளி இருக்குது நீர் இருக்குது மற்ற 3 காரணியும் இருக்குது ஆனால் நிறமாற்றம் வராது 4 காரணிகள் இருந்தால் மாத்திரம் தான் என்ன நடக்கும் நிறமாற்றம் வரும் இது வழங்கிட்டா பரிசோதனை எல்லாரும் வழங்கிட்டா எல்லாரும் போடுவேன் எல்லாரும் கதைக்கிறதுனால சரியா கேக்குது அவனுக்கு கொஞ்சம் தேவைக்கு மட்டும் கதைங்க என்ன நிறைய பேர் கேக்குது இல்லையா மெசேஜ் போடி எல்லாரும் கதைக்கிறதுனால சரியா கேக்குது சரியா கேள்வி கேட்கறத மட்டும் சொல்றீங்களா ஆளுங்க சவுண்ட் போடக்கல நீங்களும் சவுண்ட் சொல்லக்கல மத்தவங்க கேக்குது இல்லை போல சரியா என்னண்ணே செட்ல போடுங்க மெசேஜ்ல போடலாம் மெசேஜ்ல உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க நீங்க கலைக்கலாம் மத்தவங்க கேக்குது இல்லையா சரியா சரி இதோட வணங்கிட்டா எல்லாருக்கும் வணங்கிட்டு தானே என்ன சார் டவுட்ஸ் என்ன சரி இருக்குதா நான் இது வரைக்கும் சொல்லி தந்ததுல என்ன டவுட் நீங்க சொல்லு செட்ல போடுங்க வயசு போடாம செட்ல போடுங்க பாக்குறேன் சரி பார்த்து தான் இருக்கு சரியா சரியா அவங்க வெளி சவுண்ட் கொஞ்சம் மைக் கொஞ்சம் ஓன் பண்ணுங்க சரியா வெளியில உள்ளவர்கள் வெளி சவுண்ட் வரக்குள்ள எனக்கு கிளாஸ் கொஞ்சம் இறையிற மாதிரி திரும்ப சொல்லுங்க
ரிட்டர்ன் ஒரு தர விளங்கப்படும். ஓகே, நான் திரும்ப இருக்கா விளங்கப்படுறது சொல்றேன். சரியா? இதை மட்டுமா இல்ல எல்லாத்தையும் இந்த இந்த பரிசோதனை மட்டும்தான். கொஞ்சம் சொல்லுங்க. பார்த்துட்டீங்க. இந்த பரிசோதனை மட்டுமா? திரும்ப சொல்லுங்க. சரி, இந்த பரிசோதனை திரும்ப ஒரு சொல்லுங்க. சரியா? திரும்ப சொல்லு. சரியா? திரும்பி கீழே ஒரு விளக்கப்படும். நீங்க எத்தனை தடவை விளக்கல அடிக்கீங்க, எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க, அதுல விளக்கம். திரும்ப ரெக்கார்டிங் பார்க்கணும்னு சொல்லணும். இந்த கிளாஸ் முடியலையே உங்களுக்கு விளங்கிட்டு தான் போகும். சரியா? சரி, அதுதான் கேட்டுக்கணும். 2 பேர் 3 பேர் படிக்கிறீங்க. சரி, திரும்ப இருக்கா விளக்கம் என்ன சொன்னேன்? சரியா? மைக் ஓன் பண்ணிக்க, மைக் ஓன் பண்ணுங்க. வீட்டுல கடைக்கு சவுண்ட் இல்லை, கொஞ்சம் மைக் ஓன் பண்ணுங்க. இந்த கிளாஸ் சம்பந்தமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எட் பண்ணீங்களா? குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களா இந்த கிளாஸ் நடக்குது எல்லாரும்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லுங்க கிளாஸ் நடக்குது, ஃப்ரீயா நடக்குது, ஜாயின் பண்ண சொல்லி அவங்களையும் குரூப் லிங்க் அனுப்புங்க. இல்லாட்டி நீங்களே எட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு மேல போனீங்கன்னா எட் பண்ற பட்டன் அதுல போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எட் பண்ணுங்க. அவங்க சொல்லுங்க கிளாஸ் இருக்குது, சயின்ஸ் என்ன பாருங்க, லேசா சொல்லிடுது. எனக்கு 10 நோட்ஸ் இருந்து அப்படி எல்லாம் சொல்லுது. உங்களுக்கு விளங்குற வரைக்கும் ஷார்ட் நோட்ஸ் ஆகும். உங்களை பாருங்க, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு எல்லாம் சேர்த்து ஒரு சிஆருக்குள்ள ஒரு 120 சிஆர் பேஜுக்குள்ள அவ்வளவு நோட்ஸும் கிடைக்காது. முழு கிளாஸ்லயும் பாருங்க, 120 சிஆர் புக்குள்ள 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பார்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஷார்ட் நோட்ஸ். சரியா? அதே உங்களை ஃபைனல் எக்ஸாம் போகும். அதோட குறையதான் வரும். 120 பேஜை விட குறையதான் வரும். சரியா? ஷார்ட் நோட்ஸ் தான். சரி தானே? சரி, இதான் இப்ப என்ன பரிசோதனைக்கு பேர் என்னது? இந்த பரிசோதனைக்கு என்ன பேரு சொல்லுங்க. செட்ல போறீங்க, என்ன பேரு இதுக்கு? இந்த பரிசோதனைக்கு கார்பன் அவசியம் காட்டுற பரிசோதனை, அப்படித்தானே? CO2 அவசியம் காட்டுற பரிசோதனை. திரும்ப விளக்கப்படுத்து சொன்னீங்க, அதனாலதான் விளக்கப்படுது. நல்லா கவனிங்க. சரியா? இதுல நான் எது சொல்றதுக்கு முன்னுக்கு முக்கியமா ஒரு ஆள் சொன்னேன். அவரை பேர் என்ன? முக்கியமா ஒரு ஆள் சொன்னேன். என்ன பேர்? என்ன OH, அப்படித்தானே? என்ன போட்டீங்க? கிளியர் இல்லையா? சரி, நீங்க நான் வந்து புத்தகம் நுழைச்சோட கதைக்கிற கிளியர் ஆகிக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. செட்ல கிளியர் சவுண்ட் கொஞ்சம் விளங்குதுன்னு சொல்றாங்க. யாச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, சவுண்ட் கிளியரா? கிளியரா? கிளியர். சரி, சரி. இப்ப இந்த தாமரை தானே இந்த இலையை எடுத்துட்டோம். இந்த இலையை என்ன செய்ய போறோம்? அதுக்கு உங்களுக்கு என்ன OH ஒரு ஆள் சொன்னேன். என்ன பேரு? அவரோட பேரு NaOH. சோடியம் என்னது? NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. இது சோடியம் ஹைட்ராக்சைடு தானே. அவரு சிறப்பு பண்பு ஒன்று சொன்னேன். என்ன பண்பு சொன்னேன்? எல்லாம் காணிங்க. லேசர் ஒன்று இதெல்லாம் போட்டு ஞாபகப்படுத்தி அப்படி இல்லை, லேசா விளங்கிட்டா சொல்லக்கூடிய பாடம். NaOH என்ன சொன்னேன்? NaOH செட்ல சரி சொல்லுங்க. NaOH என்ன சொன்னேன்? CO2 உறிந்து கொள்ளும். NaOH என்ன செய்யும்னா, NaOH வந்து கார்பன் ஆக்சைடு வாயுவை உறிஞ்சி கொள்ளும். கார்பன் ஆக்சைடு வாயுவை உறிஞ்சி அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். இதுக்குள்ள உதாரணம்னா சும்மா இதுல உள்ள எல்லாமே இதுக்குள்ள நாங்களுக்கு NaOH போட்ட வேண்டாம். NaOH போட்ட வேண்டாம். இது உள்ள கார்பன் ஆக்சைடு வாயு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? இந்த NaOH வந்து உறிஞ்சி எடுத்துரும். சரியா? அப்ப நாங்க இதுல NaOH போட்டோம்னா இவ்வளவு கார்பன் ஆக்சைடு இருக்காது. அவ்வளவு கார்பன் ஆக்சைடு என்ன செஞ்சிடும்? உறிஞ்சி எடுத்து அதே நேரத்தை என்ன செய்ய போறாங்க? இந்த இதுல நாங்க செய்யறோம். இதே தான் நாங்க இந்த பரிசோதனை செய்யணும். ஒரு இலையை நாங்க என்ன தலை கட்ட போறோம்? ஒரு இலைக்குள்ள ஒரு இலையோட எடுத்து ஒரு இலைக்கு என்ன தூக்கி கட்ட போறோம்? ஒரு இலைக்குள்ள நீர் தண்ணி தானே தண்ணி குடிக்கிற தண்ணி.
அந்த நீர் H2O போட்டு கட்ட போறோம். இன்னொரு நிலைக்கு என்னதை போட்டு கட்டுவோம்? என்ன சொல்ல இன்னொரு நிலைக்குள்ள யாரும் சரி செட்ல போடுங்க. சோடியம் ஹைட்ரோ இன்னொரு நிலைக்கு என்னதை போட்டு கட்ட போறோம்? சோடியம் ஹைட்ரோ சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு கட்ட நாங்க சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு கட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த NaOH தானே, இந்த NaOH நாங்க இலைக்குல போட்டு கட்டுனா NaOH என்ன நடக்கும்? அதோட CO2 எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? உறிஞ்சி எடுத்துடும். அப்ப இதுக்குள்ள நாங்க NaOH போட்டு கட்டினோம்டா இதுக்குள்ள CO2 இருக்குமா இல்லையா? என்ன நடக்குது? இதுக்குள்ள CO2 இருக்குமா? இதுக்குள்ள CO2 இருக்கவே இருக்காது. இந்த NaOH என்ன செஞ்சிட்டாரு? அப்படி CO2 NaOH வந்து இதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? உறிஞ்சி எடுத்துட்டாரு. இதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு எல்லாத்தையும் இந்த NaOH உறிஞ்சி எடுத்துட்டாரு. ஆனா இதுக்குள்ள என்னத்தை போட்டு கட்டிக்கிறோம்? இதுக்குள்ள தண்ணி இருக்கும், நீரை தம் போட்டு கட்டிக்கிறோம். நீர் அப்படி ஒன்றும் செய்யாது. இதுக்குள்ள என்ன CO2 உறிஞ்சி எடுக்காது, ஒரு மாற்றமே நீர்ல உள்ளன. அதான் இதை கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த பரிசோதனை எத்தனை மணி நேரம் வைக்க போறோம்? இந்த பரிசோதனையை கொண்டு போய் எத்தனை மணி நேரம் வைக்க போறோம்? 3 மணி நேரம். சரியா? முதலாவது ஸ்டெப் என்ன சொன்ன? முதலாவது 48 மணி நேரம் இதுல வைக்கப்படுறது தான். சரியா? முதலாவது சொன்ன. ரெண்டாவது சொன்னது அதுல ஒரு இலையில என்ன போட்டு கட்ட போறோம்? இது A, இது B இருக்கு. சரியா? A இலையில என்ன போட்டு கட்டலாம்? NaOH. சரியா? விளங்குதானே? B இலையில என்ன போட்டு கட்ட போறோம்? நீரை போட்டு கட்டணும். மூணாவது என்ன செஞ்சோம்? கட்டிட்டு இந்த பதத்தை எப்படி எல்லாம் செஞ்சு அதுக்கு எத்தனை மணி நேரம் வெயில கொண்டு வைக்க போறோம்? 3 மணி நேரம். 3 மணி நேரம். சரியா? சரியா? எத்தனை மணி நேரம் கொண்டு வைக்க போறோம்? நாங்க கொண்டு போய் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் வைக்க போறோம். சரியா? வச்சுட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? மாப்பொருள் பரிசோதனை எதுக்கு உட்படுத்த போறோம்? நாங்க இதை கொண்டு போய் மாப்பொருள் பரிசோதனை. சரியா? மாப்பொருள் பரிசோதனை உட்படுத்துறோம். நீங்களே சொல்லுங்க, மாப்பொருள் பரிசோதனை இந்த 2 இலையை உட்படுத்து எந்த இலையில நிறம் மாற்றுவார்? நீங்களே சொல்லுங்க. நீ பார்த்த நிறம் மாற்ற வரும். என்னது நிறமாற்றம்? பீல சார், பீல தான் நிறமாற்றம். யோசிச்சு பாருங்க, ஏன் பீல நிறமாற்றம் வருது? காரணம் என்ன? இதுக்கு தேவையா ஒரு கப்புக்கு அவசியமான 4 காரணிகள். அந்த 4 காரணிகளும் இதுல கிடைக்கும். இந்த இலையில 4 காரணிகள் கிடைச்சு. என்ன கிடைச்சிருக்குது? சூரிய ஒளி கிடைச்சிருக்குது, சூரிய ஒளி இருக்குது, நீர் இருக்குது, பச்சை இருக்குது, CO2 எல்லாமே இருந்தது. ஆனா இந்த நிலைக்கு வந்து பாருங்க, இந்த நிலை ஒரு ஆள் மிஸ் ஆகும். யாரு மிஸ் ஆகும்? நிலை யாரு? CO2. ஆனா சூரிய ஒளி இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, அதே மாதிரி வந்து பச்சை இருக்குது, அதே மாதிரி வந்து நீரும் இருக்குது. ஆனா ஒரு ஆள் இல்லை. அவரோட பேர் என்ன? CO2 மட்டும் இல்லை. இல்ல ஏன் இல்லாம போச்சு CO2? காரணம் என்ன? இல்லாம போறது காரணம் என்ன? நாங்க NaOH போட்டோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த அல்லது KOH ரெண்டு சொன்னா நான் என்ன வச்சு பயன்படுத்தேன். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டதுக்கான காரணம் என்ன? இதுக்கான நீர் எல்லாம் என்ன செஞ்சுட்டு அகத்துறிஞ்சு நீரையா கார்பன் ஆக்சைடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சத்தம் கேட்குவா ரோட்ல வாகனம் கொண்டு போகுது. சரியா? இப்போ சவுண்ட் சரியா? சவுண்ட் கேட்குது சவுண்ட். அடுத்த டவுட் கேட்டீங்கன்னா சேர் KOH போடணுமா? KOH போடலாம். நம்ம சொன்னாங்க இதுல NaOH போடலாம், அதே மாதிரி KOH போடலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் போடலாம். சரியா? அதே தெரியும். சரியா? சரி. இதுல அப்ப NaOH என்ன செஞ்சுட்டு இதோட கார்பன் ஆக்சைடு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு உறிஞ்சி எடுத்துட்டு அப்ப இதுல NaOH CO2 இருக்குமா? இந்த இலைக்குள்ள
இருக்காது. அப்ப நம்ம இந்த இடைவெளி பரிசோதனைக்கு உட்படுத்தினா நிறமாற்றம் வருமா? கருணை நிறம் தோன்றுமா? மாபொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தினா இல்ல. இல்ல சார். இல்ல. அந்த ஒழுங்கா சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் முடிவு சொல்லுங்க. லாஸ்ட் முடிவு சொல்லுங்க. இந்த டிஎன்ஏ இலையில நாங்க மாபொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தினோம். உட்படுத்தின போது அதுல நிறமாற்றம் வந்துச்சு. ஏனென்றால் அதற்கு ஒளிதோப்புக்கு அவசியமான 4 காரணிகள் இதில் உள்ளடங்கியிருக்கு. அதனால இதுல நிறமாற்றம் வந்துச்சு. இங்க ஏஎன் இலையில சொல்றேன். ஏஎன் இலையில நீங்க சொல்லுங்க. இந்த ஏஎன் இலையை கொண்டு போய் நாங்கள் மாபொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தோம். மாபொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தினால் ஆனால் அது நிறமாற்றம் வரவில்லை. காரணம் என்னென்றால் இதுல நாங்கள் NaOH பயன்படுத்தியதுனால் அல்லது KOH பயன்படுத்தியதுனால் இது இந்த இதுக்குள்ள உள்ள இந்த உரைக்குள்ள உள்ள என்னது ஆகத்தொழிக்கப்பட்டு CO2 எல்லாமே ஆகத்தொழிக்கப்பட்டது. இதுக்குள்ள உள்ள CO2 எல்லாமே ஆகத்தொழிக்கப்பட்டது. அதனால ஒளித்தொகுப்புக்கு மிக முக்கியமான அவசியமான காரணிகள் ஒன்றாக CO2 இல்லாததன் காரணமாக இந்த இலையில என்ன இல்லை நிறமாற்றம் நடக்க இல்லை. நோட்ஸ் தருவேன் சொல்லிக்காரு இப்படி சொல்லலாம். சரியா? கிளியரா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிளியரா இல்லையா? லாஸ்ட் டைம் 5ல இருந்து 6 வைக்க ஏறாது. லாஸ்ட் டைம் எனக்கு கஷ்டம் 5ல இருந்து. ஏன்னா காலேஜ்ல அங்க கிளாஸ் எல்லாம் முடிக்குது. அங்கெல்லாம் முடிச்சுட்டு வர 6 மணி ஆகிடும். இங்க வந்து 6:30 7 மணி ஆகிடும். அதோட தான் நான் 7:30 இருந்து 9:30 வரைக்கும் படிக்கிறேன். எனக்கு ஈவினிங் டைம் கஷ்டம். ஈவினிங்கோ அப்படி இல்லாட்டி மார்னிங் டைம் தான் படிச்சேன். மார்னிங் ஒரு 5 o'clockல இருந்து 6:30 வரைக்கும். அதுல நிறைய ஜாயின் பண்ண மாட்டேன். அதனாலதான் இந்த டைம் போட்டேன். இந்த டைம் எல்லாரும் வாங்கி தானே. ஓகே சார். சரி, அதுக்கு பிறகு இன்னும் வேற என்ன நாங்க இந்த ஒளித்தொகுப்புல படிக்கிறது அப்படி ஒளித்தொகுப்புல படிக்கிறது வேற என்ன தெரிஞ்சாங்க நோட்ஸ் இப்ப தரவா இன்னொண்டா படிச்சுட்டு நோட்ஸ் தரவா என்ன செய்ய ஷார்ட் நோட்ஸ் இப்ப தரவா இல்லாட்டி லாஸ்ட் தரவா ஷார்ட் நோட்ஸ் படிச்சு லாஸ்டே தரவா சரி அடுத்த ஒரு ஆளு என்னடா ஒளித்தொகுப்பு சொல்லுங்க ஒளித்தொகுப்பின் போது ஒரு வாயு ஒன்று வெளியேறும் என்ன வாயு வெளியேறும் ஒளித்தொகுப்பு ஒளித்தொகுப்புல சமன்பாடு ஒளித்தொகுப்புல அது எப்படி வெளியேறும் அதெல்லாம் சொல்லணும் இல்ல போல சொல்லித்தரேன்னா ஆனா சொல்ல நம்மளோட கிளாஸ்ல நான் எல்லாரும் சொல்லித்தந்தேன் நம்ம கிளாஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க சரி நான் சொல்றேன் அதை கொஞ்சம் சொல்லி தரேன் அது சொல்லிட்டு இந்த பண்ண சொல்லுங்க சரியா சரியா சரி நான் சொன்னேன் சொன்னேன் என்ன அங்கீகளுக்கு உடலுக்கு தேவையான சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்கின்ற செயல்முறை போசனை என்று சொன்னேன் அப்படித்தானே இந்த போசனையை நான் ரெண்டா கிடைச்சேன் உனக்கு தற்போசனை பிரிச்சேன் பிறப்போசனை பிரிச்சேன் தற்போசனை என்ன சொன்னேன் நமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொண்ட செயல்முறை தற்போசனை கொஞ்சம் மைக்ரோஃபோன் சரியா தற்போசனை சொன்னேன் நமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொண்ட செயல்முறை தற்போசனை சொன்னேன் உதாரணம் அது தற்போசனையை இன்னும் 2 வகை இருந்துச்சு ஒளி தற்போசனை இரசாயன தற்போசனை ஒளி தற்போசனை என்ற சக்தி முதலாக சூரிய ஒளியை பயன்படுத்தும் இரசாயன தற்போசனை என்ற சக்தி முதலாக இரசாயன சக்தியை பயன்படுத்தும் ஒளி தற்போசனைக்கு உதாரணம் பச்சை தாள் இரசாயன தற்போசனைக்கு உதாரணம் சில வகையான பாக்டீரியாக்கள் பிறப்போசனை பிறப்போசனை பிற அங்கிகள்ல இருந்து உணவுகளை பெற்றுக்கொள்வது அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னேன் அதுக்கு பிறகுதான் ஒளி தற்போசனை வரவிலக்குன்னு சொன்னேன் அதுல நான் ஒண்ணு சொல்ல மறந்தேன் என்ன சொல்ல மறந்துட்டீங்களா அதுக்குதான் நான் கவனிப்பேன் இந்த ஒளித்தோட பிரதான விளைபொருள் ஒளித்தோட பிரதான விளைபொருள்
குளுக்கோஸ். சமன்பாடு என்ன? கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நீர் இரண்டு நீர் அதுபோல சூரிய ஒளி பச்சை சூரிய ஒளி பச்சையம் அடுத்து வந்து குளுக்கோஸ் ஆக்சிஜன். சரியா? இதுக்கு சொல்றது சொற்சமன்பாடு. நாங்க என்னது எழுத்துல எழுதிக்கிறோம் தானே, எழுத்துல எழுதுனைக்கு நம்ம சொல்றது பேர் சொற்சமன்பாடு. ரெண்டு கேட்போம் உங்களுக்கு கேள்வி சொற்சமன்பாட்டே எழுது. இப்ப நீங்க இதுல சொற்சமன்பாடு நீங்க போய் எழுத்துல CO2 நீருக்கு H2O அல்லது குளுக்கோஸ் ஆப்ஷனுக்கு ஒரு 2 எழுத அவன் கேட்ட கேள்வி நல்லா விலை. என்ன கேள்வி கேட்பான்? இதுக்கு நாம சொல்ற பேரு சொற்சமன்பாடு. அப்படித்தானே? இதே இல்ல இரசாயன சமன்பாடு. இரசாயன சமன்பாடு நீங்க எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னது சரி, சொல்லுங்க. காரணம் செய்திக்கு அது அப்படியே வரும். சூரிய ஒளி சூரிய ஒளி பச்சையம் குளுக்கோஸ் தானே C6H12 இது என்ன சமன்பாடு? இது ரசாயன சமன்பாடு. இது மேல சொன்னது என்னது? சொற்சமன்பாடு. அதை கொஞ்சம் கேளுங்க. அதை கொஞ்சம் பக்கம் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒழுங்கோப்பேன் சொற்சமன்பாடு எழுது அப்படி எழுது. சில பேர் மாறி சொற்சமன்பாடு. ஒழுங்கோப்பேன் விவசாய சமன்பாடு எழுது அப்ப நீங்க இது எழுது. சில பேர் மாறி எழுது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா. சரியா? சரி, சமப்படுத்தணும்ல. சமப்படு ரெண்டு விஷயம். சரி சரி. அதனால அது முக்கிய இதே நீங்க இப்ப எழுதல போய் யோசிச்சு பாருங்க. இதுல எத்தனை காலம் நிக்குது? இதுல 6 காலம் நிக்குது. இங்க ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. கொடுத்துருமா இல்லையா? கட்டாயம் சாப்பிடும். நீங்க 10ஆம் ஆண்டுக்கு பாட்டு வரும் சமன்பாடு. அதுல இருந்து நீங்க என்ன விளங்க கொண்டு வேண்டாம். சமன்பாடு ரெண்டுமே சமனாதான் இருக்கணும். எந்த ஒரு தாக்கம் எழுதினாலும் கட்டாயம் சமப்படுத்தி இருக்கும். அல்லது அவனே சமப்படுத்தி தருவார். அப்படி சமப்படுத்தி தரலாட்டி கட்டாயம் நீங்க என்ன செய்யும்? சமப்படுத்திதான் அது ஒரு டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க, இதுல எத்தனை காகம் நீங்க 6 காகம் இருக்கு. அப்ப எங்க எத்தனை வரணும்? இங்கிட்ட 6 வந்தா இங்கிட்ட 6 இருக்கும். இங்கிட்ட 8 வந்தா இங்கிட்டும் 8 இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கும். சரியா? அதான் சமப்படுத்த. அப்ப இங்க 6 இருக்கு. அப்ப இதுக்கு 6 போட்டா சரியா? இப்ப பாருங்க எத்தனை காகம் வந்துட்டு இப்ப 6 காகம் இருக்கு. இங்க எத்தனை காகம்? எத்தனை காபன்? நீங்க 6 கார்பன். 6 கார்பன். அது கொஞ்சம் பாருங்க. சரி, இப்ப கார்பன் இப்ப பாருங்க ஆக்சிஜன் எத்தனை? இங்க ஆக்சிஜன் 2 இங்க 6. அப்ப 12 ஆக்சிஜன் இதுல 12. அப்படிதானே? இந்த ஒண்டி 13 இது ஆக்சிஜன் இருக்கிற மொத்தம் 13 ஆக்சிஜன் இதுல இருக்கு. அப்படிதானே? இதுல வந்து பாருங்க ஆக்சிஜன் இங்க எத்தனை 6 இங்க 2 8 ஆக்சிஜன் சமனா இல்ல சார். ஆக்சிஜன் சமன். அப்ப அதே சமப்படுத்தணும். ஹைட்ரஜன் பாருங்க இங்க 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்க 12 ஹைட்ரஜன் இருக்குது. அதுவும் சமனா இல்ல. அப்ப அதை தான் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். இதை எப்படி சமப்படுத்தலாம் பாருங்க. இதுக்கு உங்களுக்கு 6 போட்டு பாருங்க. 6 போட்டீங்கல்ல 6 12 12 ஹைட்ரஜன் சரியா? ஹைட்ரஜன் 12 சரியா? சரி சார். அப்ப ஹைட்ரஜன் சரி சார். எவ்வளவு இப்ப சரியா? எல்லாம் சமன்பாடு சரியா சொல்லி பாருங்க. ஒற்சன் டபுள் இருக்குது பாருங்க. ஒற்சன் இருக்குது இங்க 6 12 இங்க வந்து 6 12 17 ஒற்சன் இங்க இருக்குது. இங்க வந்து பாருங்க ஒற்சன் 6 இங்க வந்து 2 8 ஒற்சன் தான் இருக்குது. சரியா? அங்க 12 இருக்குது இங்க 8 இருக்குது. சரியா இருக்கு? இல்லை இல்ல சார். அப்ப இந்த ஒற்சன் கொடுங்க ஒரு 6 இப்ப பாருங்க சரியா? இப்படி பாருங்க
ஈராறு 12 12 மாறும் எத்தனை 18 இங்க பாருங்க கொஸ்டினை வந்து பாருங்க 6 ஈராறு 12 12 மாறும் எத்தனை 18 அப்ப சரியா இங்கேயும் 18 இங்கேயும் 18 ஒரு சரும் சரி இங்கேயும் எத்தனை இங்கேயும் சரி இங்கேயும் சரி இங்கேயும் காப்பன் சரி இங்கேயும் காப்பன் சரி இதெல்லாம் சமனாய்க்குதா இதுதான் சமப்படுத்திய சமன்பாடு இது விளங்கிட்டா இதெல்லாம் விளங்கிட்டா சமப்படுத்தி கட்டாயம் சமப்படுத்தி தான் எழுதுவோம் அதே விளங்கி உங்களுக்கு லேசா சொல்றேன் என்னன்னா இப்படி நீங்க சமப்படுத்த அப்படி இல்லையா நீங்க பாடம் வைக்க வைங்க ஒளித்தொகை மட்டும் 6 6 6 எல்லாம் ஒரே நம்பர் தானே 6 6 போடும் எல்லாத்துக்கும் 6 போடும் குளுக்கோஸ் தவிர மற்ற எல்லாத்துக்கும் 6 போடும் சரியா சும்மா எல்லாம் வைங்க என்ன செய்ய பண்ணி ஒளித்தொகுப்பு முன்னுக்கு எத்தனை போட போறீங்க 6 6 6 6 6 போட போறீங்க ஆனால் எதுக்கு மட்டும் போட மாட்டீங்க குளுக்கோஸுக்கு போட மாட்டீங்க சரியா இப்படி தெரியாதாகும் சரி சார் புரிஞ்சிச்சு சார் இப்ப நம்ம இப்ப இந்த ஒளித்தொகுப்பிக்கு தானே சரி இந்த ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் என்ன வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஒளித்தொகுப்புல என்ன பிரதான விளை கேமரா விளங்குது குளுக்கோஸ் இந்த ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் என்ன குளுக்கோஸ் அப்ப நீங்க ஞாபகம் சொல்றது ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் என்ன குளுக்கோஸ் சரியா அதே மாதிரி அது குளுக்கோஸ் இது வந்து மாப்பொருள்னு சொன்னாலே மாப்பொருள் தாவரங்கள் எப்படி சேமிக்கப்பட்டிருக்கு எந்த வடிவத்துல சேமிக்கப்பட்டு தாவரங்கள் இந்த குளுக்கோஸ் நீங்க தானே இதெல்லாம் எந்த வடிவத்துல சேமிக்கப்பட்டிருக்குது தாவரங்கள்ல சுக்ரோஸ் வடிவம் இல்ல சேமிக்கப்பட்ட வடிவம் தாவரங்கள்ல இந்த குளுக்கோஸ் சேமிக்கப்பட்ட உணவெல்லாம் போய் எந்த வடிவத்துல சேமிக்கப்பட்டு மாப்பொருள் சேமிக்கப்பட்ட வடிவம் மாப்பொருள் எந்த வடிவத்துல சேமிக்கப்பட்டிருக்குது கட்டாகல ரெக்கார்டிங் போடணும் நான் சட்டையை மறந்துருக்கேன் போன கிளாஸ் அப்படிதான் போச்சு ஞாபகப்படுத்து சார் ரெக்கார்டிங் போட்டீங்களா என்ன ஞாபகப்படுத்து சரியா சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே சார் இப்ப நான் என்ன சொல்லிட்டீங்க என்ன சொல்லி கட்டா வச்சு ஒளித்தொகுப்பிக்கு தானே ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் என்ன ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் அந்த குளுக்கோஸ் அந்த தாவரங்கள்ல எந்த வடிவத்துல சேமிக்கப்பட்டிருக்குது தாவரங்கள்ல மாப்பொருள் வடிவத்துல மாப்பொருள் வடிவத்துல தாவரங்கள் அதே மாதிரி எந்த வடிவத்துல கலத்தப்படும் தாவரங்கள் எந்த வடிவத்துல இப்படி கலத்தப்படுது அது வந்து சுக்ரோஸ் வடிவத்துல கலத்தப்படும் நோட் பண்ணி வைங்க சரியா தேவையா நோட் பண்ணி வைங்க என்ன சொன்னேன் ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் ஒளித்தொகுப்புல பிரதான விளைபொருள் என்னது குளுக்கோஸ் அதே மாதிரி சேமிக்கப்பட்ட வடிவம் மாப்பொருள் மாப்பொருள் அதே மாதிரி கலக்கப்பட்ட வடிவம் சுக்ரோஸ் கடத்தப்படக்கூடிய வடிவம் சுக்ரோஸ் கடத்தப்பட போகுது சேமிக்கப்பட்ட வடிவம் மாப்பொருள் சரியா இதுல பிரதான விளைபொருள் கொடுக்கும் அதே மாதிரி பக்க விளைபொருள் இது ஒரு விளைபொருள் இதுக்கு பக்க விளைபொருள் என்ன இருக்குது பக்க விளைபொருள் பக்க விளைபொருள் கொஞ்சம் பாருங்க இதுல என்னத்தை பத்தி பாத்துக்கிறோம் கொஞ்சம் கவனிக்க கொஞ்சம் இப்ப நாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடை பத்தி பரிசோதனை செஞ்சிட்டோமா பரிசோதனை கார்பன் ஆக்சைடை பத்தி பரிசோதனை செஞ்சுட்டோம் சரியா நீரை பத்தி பரிசோதனை அதையும் பார்த்தோம் செய்ய சொல்லி பார்த்தோம் தானே அதை பத்தி அதையும் சூரியன் அவசியம் எப்படி காட்ட பரிசோதனை அதையும் சரியா பச்சை அவசியம் காட்ட பரிசோதனை அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் தான் மாப்பொருள் பரிசோதனை மாப்பொருள் அதே மாதிரி மாப்பொருள் பரிசோதனை
சார். அதே மாதிரி ஆனா இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார், நாங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரே ஒரு ஆள் இருக்கிறார். அவர் யார்? அவர் யாரு? அவர் யாரு? சரி இருக்கிறார். அந்த ஒட்சனை பத்தி தான் பார்ப்போம். இந்த ஒட்சனை பத்தி பார்த்துட்டோமா பாடம் முடிச்சு. இந்த ஒட்சன் உங்களோட இருக்கிற லாஸ்டான ஒரு பகுதி தான் என்னது ஒட்சன். ஒட்சன் என்னது? தேவைப்பட பிரதான விளைபொருளா பக்க விளைபொருளா? பக்க விளைபொருள் சார். பாப்பமா இப்ப அழிக்கிறேன் பாப்பமே சரியா? ஓகே சார். என்ன சரி நான் படிச்சதுல கூட குழப்பமா இருந்தா உடனே கேட்டுக்கொள்ளுங்க. உறவும் கேட்கலாம், உறவு நீங்க எப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். கேள்வி சரி இப்பயே கேட்டுக்கணும். இப்ப இது உள்ள கிளாஸ் படிக்கல உள்ள விளக்கம் எடுத்துட்டு கிளாஸ்ல இருக்கும். சரியா? சரிதானே? சின்ன படம் நிற்கிறோம். நீங்க தண்ணியை செஞ்சு குடிக்கலாம் குடிச்சிட்டு வாங்க. சரியா? அப்படியே வச்சுட்டு படம் நிற்கிறோம். நீ தண்ணியை செஞ்சு குடிக்கிற அப்படின்னா வைக்கிறோம். சரியா? உங்களுக்கு ஜூம் பிரச்சனை இல்லை, யூடியூப்ல செய்வோம். மைக்க கொஞ்சம் உட்காந்துங்க. கொஞ்சம் வராது. உங்களுக்கு ஏதாவது உலகப்படுத்த புத்தகத்தை பார்க்க மாட்டீங்களா? பணத்தை மட்டும் இதுல போடுங்க. என்ன மெசேஜ்ல போட மெசேஜ் பார்த்தா இருக்கிறேன். இங்க கேமரா இருக்குது, அங்க மெசேஜ் பார்த்தா சரியா? சித்திரம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சரியா? சரியா? இந்த படம் புத்தகத்தை நீக்குதானே எல்லாருக்கும்? அந்த புத்தகத்தை கொஞ்சம் பாருங்க. சரியா?
போட்டுருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? வந்துட்டீங்களா எல்லாம்? ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் வந்துட்டீங்களா? ஆம் சார். சரி, இந்த பரிசோதனை இந்த படம் கொஞ்சம் விளங்குதா? கொஞ்சம் கிளியரா விளங்குதா? படம் விளங்குதா? விளங்குதானே? சரி. இப்ப நாங்க இது என்ன பரிசோதனை செய்ய போறோம்னு சொன்ன இந்த பரிசோதனைக்கு பேர் என்ன? ஒளிதொகுப்புக்கு ஏதாவது சிம்பிள் காட்ட பரிசோதனை? ஒளிதொகுப்பு அல்ல அவசியம் இல்லை. என்ன சொன்னேன்? ஒளிதொகுப்புட பக்க விலை பொருளா ஒற்ற நீக்கிதான் இல்லையா காட்ட போக சொன்னேன். அப்படிதானே? அப்படிதானே சொன்னேன்? ஒளிதொகுப்புட பக்க விலை பிரதமருடைய பேரா பக்க விலை பொருளா? பக்க விலை பொருள் தானே? இருக்குதா இல்லையான்னு காட்ட பரிசோதனை. சரியா? அது விளங்கிட்டா? இதான் நம்ம செய்ய போறோம். சரியா? அதை எப்படி செய்யறா? நாங்க ஒரு முகவை கொண்டு எடுக்கோம். என்ன தெரியும்? இந்த சிவப்பு கல்ல கிரிக்கிறது என்னது? சொல்லுங்க. சிவப்பு கல்ல கிரிக்கிறது என்னது? ஒரு முகவை கொண்டு எடுக்கும். சரியா? ஒரு முகவை கொண்டு எடுக்கும். இந்த முகவை என்ன ஊற்றிக்கிறோம்? ஃபுல்லா தண்ணியை ஊற்றி என்ன ஊற்றி வைக்கிறோம்? தண்ணி. தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றி அதுல ஒரு தாவரத்தை கொண்டு வைக்கிறோம். அந்த தாவரத்துக்கு என்ன பேருன்னா ஐதரில்லா அல்லது வலிசினேரியா. ஐதரில்லா அல்லது வலிசினேரியா. ஐதரில்லா அல்லது வலிசினேரியா. என்ன தாவரம் வைக்கிறோம்? ஐதரில்லா அல்லது வலிசினேரியா தாவரம். ஒரு முகவைக்குள்ள ஐதரில்லா அல்லது வலிசினேரியா ஒரு தாவரத்தை வச்சு அதை கொண்டு ஒரு கண்ணாடி புனலால மூடுறோம். எதால மூடுறோம்? கண்ணாடி கண்ணாடி புனல். நீலக்கலைக்கு இருக்கிறது அப்படி முக்கோண மாதிரி சேர்ல அதை கண்ணாடி புனலுக்கு எங்க வைக்கிறோம்? இந்த ஐதரில்லா தாவரம். ஐதரில்லா தாவரம் எதுக்குள்ள இருக்குது? கண்ணாடி புனலுக்குள்ள இருக்குது. ஐதரில்லா தாவரம் அல்லது வலிசினேரியா தாவரம். இந்த ஐதரில்லா தாவரத்தை வச்சுட்டு இதுக்கு என்ன பேர் சொல்றேன்? கொதிக்குள்ள. இப்படியே சைஸ்ல விட நிறைய கொதிக்குழாய் கொதிக்குள்ள தெரிந்த நல்லா இருக்கும். கொதிக்குழாய அந்த கொதிக்குழாய எடுத்து வலி சிறை பிடிக்காதவன் எப்படி வலி சிறை பிடிக்காம கொண்டு மூணு யோசிச்சு பாரு. இதை கொண்டு போய் அந்த கொதிக்குழாய கொத்தி ஒரு கொதிக்குழாய்க்கு சின்னதாக கொத்தி கொண்டு போய் இந்த புனலிக்கு தானே கண்ணாடி புனலுக்கு மேல வலி சிறை பிடிக்காத வண்ணம் மூடும். எப்படி மூடுவான்? வலி உட்போகாத வலி சிறை பிடிக்காத வலி உட்போகாத வண்ணம்
கண்ணாடி குழலுக்கு மேல கொண்டு போய் என்ன செய்வோம், மூடுவோம். வலிசிலை பிடிக்காத வண்ணம் இந்த கொதிக்குழாயை கண்ணாடி பொருளுக்கு மேல் கொண்டு போய் மூடுவோம், போடும். சரியா இது? சரியா சொன்னது? இப்ப செஞ்சிச்சு. இப்ப நாங்க இதை கொண்டு போய் எங்க வைக்க போறோம், வெயில்ல வைக்க போறோம். இதை கொண்டு எங்க வைக்க போறோம், சூரிய ஒளி மண்ணுல. சூரிய ஒளி தான், சூரிய ஒளி படுதா, அதான் சூரிய ஒளி இருக்கு, அந்த சூரிய ஒளி எல்லாம் படுது. இப்ப இதுல என்ன படுது, சூரிய ஒளி படுது. சூரிய ஒளி பட்டா ஒளித்தோப்பு நடக்குமா பாருங்க. அப்ப இதுல ஒளித்தோப்பு விஷயமான கார்பன் ஆக்சைடு வாயு உள்ள இருக்கு. சரியா? இந்த தாவரம் இருக்கு, இது தாவரம். தாவரத்துல பச்சை கடை இருக்கு, பச்சையும் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த தண்ணி இருக்கு, நீர் இருக்கு, இந்த சூரிய ஒளியும் படுது. அப்ப 4 காரணிகள் இருக்குதா, ஒளித்தோப்பு அவசியமா 4 காரணிகள். இப்ப இதுல ஒளித்தோப்பு நடக்குதா? இப்ப நீங்க இப்ப இருந்து எப்படி ஒளித்தோப்பு நடக்குதுன்றத பாக்குறது. இதுல நீங்க எப்படி வாய்க்கும்பனிகள் வருது. இப்ப எப்படி பாக்குறேன்டா, இல்ல ஒளித்தோப்பு நடக்குதா இல்லையா என்னன்னு பாக்குறேன்டா. இதுல வாயுக்கள் வெளியேறது தானே, இல்ல வாயுக்கள் வெளியேறினா அதுல ஒளித்தோப்பு நடக்குது, ஏதோ ஒரு வாயுகள் வெளியேறுது, அதனால அதுல ஒளித்தோப்பு நடக்குது. முடிவு விளங்கிட்டா, ஒளித்தோப்பு நடக்குதுன்னு விளங்கிட்டா ஃபர்ஸ்டுக்கு. சரி, இப்ப என்ன செய்யும், வாயு தானே இந்த வெளியேற சோர்வுகளை வெளியேறது இந்த வாயு. இது என்ன வாயு, ஒட்சன் ஆகிக்குதா அல்லது கார்பன் ஆக்சைடு ஆகிக்குதா அல்லது வேறு என்ன செய்ய வாயுவா என்ற காட்ட பொருள் சொல்லுதான். இது நாங்க எப்படி செக் பண்றேன்டா. இப்ப இந்த ஸ்டெப் எல்லாம் சரியா செஞ்சதெல்லாம், இதெல்லாம் செஞ்சது சரியா, சரிதானே? இப்ப இதுல வெளியேறின வாயு ஒட்சிசனா இல்லையா, அது வேறு வாயு என்னது நாங்க எப்படி பார்ப்போம். இந்த கொதிக்குழாய்க்கு தானே, இந்த கொதிக்குழாயை கொண்டு போய் நாங்க எரியிற தனக்குச்சி, நெருப்பு குச்சியோ அதுல எரியிற தனக்குச்சி கிட்ட கொண்டு போய் இந்த கொதிக்குழாயை இந்த கொதிக்குழாயை இப்படி எடுத்து சும்மா கொதிக்குழாய் எடுத்துட்டு இப்படியே கொண்டு போறல கொதிக்குழாயை, ஏன் அப்படி கொண்டு போறேன்னு சொல்லு. அப்படி வாங்கினா வெளியே போயிடும். கொதிக்குழாய் எடுக்கல, கையால பொத்தணும், கையால மூடிதான் கொண்டு போகணும் கிட்ட. யோசிச்சு பாருங்க, கொதிக்குழாய சும்மா நாங்க செய்ய போறோம் எப்படி கொண்டு வச்சா ஆசனம் வரையும் சொல்லிட்டு சும்மா கொதிக்குழாய கொண்டு போய் வெளியில கொண்டு வச்சா நடக்கும், வாயுவெல்லாம் சரியா? அதான் என்ன செய்யணும், ஒரு கையால பொத்தியோ அல்லது வேறு செய்யாத பொத்தி என்ன செய்யணும், மூடி நாங்க எரிஞ்ச தனக்கு வச்சு கிட்ட கொண்டு இந்த கொதிக்குழாய கொண்டு போய் என்ன செய்வோம், கிட்ட கொண்டு போவோம். அப்படிதானே? அப்படி இல்லாட்டி பக்கத்துல எரிஞ்ச குச்சி வச்சிருக்கோம், வச்சுனா எடுத்து நீங்க கிட்ட கொண்டு போவோம், பக்கத்துல வச்சுக்கோங்க. பொத்தா அப்படி பொத்திட்டு கஷ்டம்டா, இங்கே இருக்கிற வச்சு எடுத்து உடனே கிட்ட கொண்டு போறோம். சரியா? இது சரியா? இந்த எரிய தனக்குச்சி கிட்ட இந்த கொதிக்குழாய் எரியிற தனக்குச்சி கிட்ட இந்த கொதிக்குழாய் கிட்ட கொண்டு போனோம்னா அது என்ன நடக்கும், பிரகாசமாக இது வந்து பிரகாசமாக எரிந்தால் அது என்ன வாயு நாங்க முடிவுக்கு வரலாம், அதே இருந்து சேகரிக்கப்பட்ட இந்த வாயுக்கு தானே இதே ஒரு குழால வேறொரு வாயு, உதாரணமா என்னது ஹைட்ரஜன் வாயு. ஹைட்ரஜன் வாயு கிட்ட கொண்டு போனா என்ன நடக்கும், உதாரணமா நெருப்பு கிட்ட கொண்டு போனா ஹைட்ரஜன் வாயு நான் கிட்ட கொண்டு போனோம்டா பொப் சத்தத்தோட எரிஞ்சானி. எப்படி சத்தத்தை எரிஞ்சானையும் பொப் என்ற சத்தம், இதெல்லாம் பொப்பன்னு சத்தம் வேறு சொன்னது இல்லை. நெருப்பு குச்சிக்கு தானே, நெருப்பு குச்சியை பார்த்துருக்கீங்க, பத்தி ஊதுறீங்க, இல்ல ஒரு விளக்குல நெருப்பை பத்தி அதை நீங்க வாயால ஊதுறீங்க, ஊதகள் என்ன நடக்குது, எப்படி சத்தம் பண்ண வருது, ஒரு நெருப்பு அநேக நெருப்பு சத்தம் பண்ணி வருது, பொப்பன்னு சத்தம் கேட்கவே இல்லையா, அதான் உங்க வசனம் பொப்பன்னு சத்தம் சொல்லுங்க. சரியா? இது சரியா? கிளியரா எல்லாருக்கும்? அப்ப எந்த கணக்கு கிட்ட கொண்டு போனா அது பிரகாசமாக எரியும். பிரகாசமாக எரிந்தால் நாங்க அதே முடிவுக்கு வரலாம், இதுல சேகரிக்கப்பட்ட வாயு ஒட்சன் வாயு தான் என்ற முடிவுக்கு நாங்க வரலாம். இது வாயினால் நிரம்பிய பின்னர் காணல் கொஞ்சம் கேளுங்க. 4 பகுதி வாயினால் நிரம்பிய காணலும் தனக்குச்சி எடுத்து சொல்லி 4 பகுதி வாயுகள் நிரம்பி போகின்றோம். அப்படியே அதெல்லாம் வெயில வைக்க போறதுல வாயுகள் நிறைய வரும். ஏன்னா கொஞ்சம் வாயு இருந்துச்சு நாங்க எடுக்கலையா, வெளியேறின வருஷம் செய்யலாமா, செய்யல.
யோசிச்சு பாருங்க. பரிசோதனை செய்ய போகணும் கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் வாயு வந்து ஒண்ணு கொண்டு போய் பரிசோதனை செஞ்சோம்னா நாங்க இது எடுத்துக்கிற இதோட வாயு எல்லாம் வெளியிடு பரிசோதனை செய்யலாம் செய்யல. அதனாலதான் என்ன செய்ய போறோம், கொஞ்ச நேரம் வைப்போம், நல்லா வாயுகள்லாம் வந்து இதான போகுதான் என்ன செய்வோம், பரிசோதனையை செய்வோம். சரியாது? இப்ப சரியா கிளியரா? வேற வேற சரி வேற சரி டவுட்ஸ் இல்லையா முதல்லும்? சரி, நான் இப்ப எந்த பண்ணா அவ்வளவுதான் பரிசோதனை. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம், இந்த ஒலித்தோட உலகளாவிய முக்கியத்துவம் ஒரு 4 இருக்கு. இந்த 4 சொன்னா பாடம் முடிச்சு. என்ன இருக்கு ஒலித்தோட உலகளாவிய முக்கியத்துவம்? நீங்க சொல்லணும் என்ன இருக்கு ஒலித்தோட உலகளாவிய முக்கியத்துவம்? மாற்ற முடியும். ஒளிசக்தி ரசாயன சக்தியை மாற்ற முடியும். வேற அதையும் ஒண்ணு சொல்லலாம், மறந்துட்டேன். இப்ப அவன் சொல்றது வருது. ஒளிதோப்புல நடக்கிற சக்தி மாற்றம் யாரு? ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிள், ஒளித்தொகுப்புல நடக்கிற சக்தி மாற்றம் யாரு? என்ன சக்தி மாற்றம் நடக்குது ஒளித்தொகுப்புல? கேள்வி கேட்டான் நிறைய பேர் அந்த கேள்வி. என்ன நடக்குது சக்தி மாற்றம் ஒளித்தொகுப்புல? ஒளிசக்தி ரசாயன சக்தியா மாற்றுது. நீங்களே சொல்லலாம் என்னது அது? ஒளித்தொகுப்புல ஒளிசக்தி தானே, ஒளிசக்தி ஒளித்தொகுப்பால என்ன சக்தியா மாற்றப்படுது? ரசாயன சக்தியாக மாற்றம். அதை தெரிஞ்சு வைங்க. இப்படி ஒரு இடத்துலதான் கேள்வி போடுவான், கொஞ்சம் குழப்பமான ஒரு இடம். இப்ப கேட்பான் ஒளித்தொகுப்பில் நடைபெறும் சக்தி மாற்றம் யார்? ஒளித்தொகுப்பில் நடைபெறும் சக்தி மாற்றம் யார்? நீங்க என்ன சொல்லுவீங்க? ரசாயன சக்தியாக மாற்றப்படுது. சரியாது? எல்லாரும் சரியா? சரி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஒளித்தொகுப்புல உலகளாவிய முக்கியத்துவம் வந்து 4 இருக்கு. ஒன்று வந்து என்ன செய்யுதுன்னா சூழல் சமநிலையை பேணுது. என்னத்தை பேணுது? சூழல் சமநிலையை பேணுது. ஒளித்தொகுப்புல உலகளாவிய முக்கியத்துவம் மொத்தம் 4. முதலாவது என்ன செய்யுது? சூழல் சமநிலையை பேணுது. இரண்டாவது என்ன? அங்கியலின் சுவாசத்துக்கும் தேவையான அங்கியல நிலவு வைக்க உதவும். அங்கி வாழ்றதுக்கு நிலவுறதுக்கு அங்கியல நிலவு வைக்க உதவுது. ரெண்டாவது சொன்னீங்க அங்கியலின் நிலவு வைக்க உதவுது. அங்கியல நிலவு வைக்க உதவும். மூணாவது என்ன சொல்ல போறீங்க? மூணாவது கார்பன் வட்டத்தை பேணும். கார்பன் வட்டத்தை சீராக்கும். வட்டத்தை சீராக்கும். நாலாவது என்ன சொல்ல போறீங்க? சுவாசம் தகனம். சுவாசம் தகனத்துக்கு தேவையான ஒட்சனை. சுவாசம் தகனத்துக்கு தேவையான ஒட்சனை வழங்கும். சுவாசம் கார்பன் வாயு வளிமண்டலத்திலிருந்து அதிகரிக்க செய்யும் சூழலில் இருந்து ஆற்றல் ஒளித்தொகுப்பு உதவும். தகனத்திற்கு சுவாசம் தகனத்துக்கு உதவும். வாயுகளை சமநிலையில் வைத்திருப்பது உதவும். வாயுகளை சமநிலையில் வைத்திருக்க உதவும். நிறைய சொல்லலாம். எங்களுக்கு இந்த 4 படம் வைக்கலாம், 4 போகுது. அப்படி மிஞ்சி கேட்க போது 3 கேட்கலாம். சரி, அப்ப 4 ஜாபம் வச்சு எல்லாரும் கிளியரா? தான் பாரு எல்லாரும் கிளியரா பாடம்? இதுவரைக்கும் நான் அந்த ஒழுங்கா பண்ண பாடம் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான விளங்காத ஒண்ணு எல்லாரும் சொல்லுங்க. இல்ல தானே? இது கஷ்டம். இந்த பாடம் கஷ்டம் வைக்கல சைக்கிளா? இது 6ஆம் ஆண்டு பாடம், 11ஆம் ஆண்டு பாடம், கடைசி ஒரு எக்ஸாமுக்குரிய பாடம். கஷ்டமல்ல சார் இது? முடியாது சார். இவ்வளவுதான் பாடம், இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. எப்படிக்கு பாடம்? கொஞ்சம் வருஷம் வருது. லேசா கஷ்டம் இது வரைக்கும் படிச்சது. எல்லாரும் படிச்சீங்க இப்படி மெத்தட்லயா ஸ்கூல்ல படிச்சீங்க? இல்ல சும்மா போய் நோட்ஸ் எழுதி நிறைய நோட்ஸ் எழுதி அப்படி படிச்சீங்களா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கவே இல்ல சார். அப்போ ஸ்கூல்ல படிக்கல குயிக்கா நீங்க விட சொல்லணும். அவன் கேட்பான், என்ன சரி கேள்வி கேட்டா பல குயிக்கா நீங்க விட சொல்லணும். ஏன்னா நீ படிக்கிறீங்க.
அது என்கிட்ட படிச்சு ஓம் கேட்டோன்னு என்ன செய்யணும் விட குயிக்கா சொல்லுவீங்களே எல்லாம் செல்லும். ஓம் சார். சரியா ஓம் சார். தேவையில்லை. அடுத்த பாடத்துக்கு போகணும். என்ன செய்யும் ஷார்ட் நோட்ஸ் தேவையா தரவா சரி அப்ப ஒரு 1 பேஜ்ல சும்மா எழுதுங்க. முதலாவது 13 ஷார்ட் நோட்ஸ்ல எழுதுங்க. முதலாவது நீங்க வீடியோ பார்த்து நீங்களா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்களா நான் தரவா என்ன செய்ய சார் வீடியோ பார்த்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கோம். நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சரி ஏன்னா சார். ரெக்கார்டிங்க பார்த்து எடுங்க. அப்படி யாரும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கல ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புவேங்க. அப்படியே உங்களுக்கு எடுக்க கஷ்டம்னா நான் அந்த ஷார்ட் நோட்ஸை பிடிஎஃப் ஆக்கி தரேன். சரியா பிடிஎஃப் ஆயிதான் சரி நான் பிடிஎஃப் ஆக்கி தரேன். நான் ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப் ஆகி இங்கிட்டு உள்ளவங்களுக்கு நான் லைவ் கிளாஸ் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு நான் பிடிஎஃப் தான் கொடுக்குறேன். கிளாஸ் எல்லாம் விளையாடுறது லாஸ்ட் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் கொடுக்குறேன். எழுதிட்டு இருந்தா சும்மா அதுக்கு ஒரு டைம் அப்படித்தானே ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறீங்களா? நான் பெஸ்ட் என்ன ஓட இருக்கேன். பெஸ்ட் ஒளிதோப்பு செய்யறேன். அதுக்கு பிறகு நான் இளையத்துக்கு பாரு தவறலைங்கள் அப்படி போட்டேன். அடுத்த நாள் தான் செய்யும் இல்லை சரியா என்ன படிக்கணும் சார் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ணவா லாஸ்டா என்ன செய்ய செட்ல போட்டுக்கலாம் சார். ரிவிஷன் பண்ணுங்க சார். இன்னொரு லாஸ்டா ப்ளீஸ் போட்டுக்கலாம். ரிவிஷன் பண்ணவா மதாவ சொல்லுங்களேன். ரிவிஷன் பண்ணவா இது இருக்கா? இதோட அந்த பாடம் முடிஞ்சு என்ன செய்ய அப்ப கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் இருங்க. நான் சொல்றதே சரி இல்லைன்னா டவுட்ஸ்ல செட்ல சரி கேளுங்க. சரியா சரி நான் ரிவிஷன் பண்ணி சரியா சரி நாங்க ஒளித்தோப்பட பாடத்துக்கு வந்தோம். அப்படித்தானே ஒரு 2வது இருக்கிற பாடம் தான் ஒளித்தோம். அந்த பாடத்துல வந்துட்டு நாங்க அதுல என்ன படிச்சோம்? போசனை சம்பந்தம் தான் படிச்சோம். நாங்க சாப்பிடுறோம் தாவரத்துக்கும் சாப்பிட தேவை. அதை நாங்க போசனை என்ன சொன்னோம்? அங்கேயுள்ள உடலுக்கு தேவையான சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்கின்ற செயல்முறை போசனை என்று சொன்னோம். அங்கேயுள்ள உடலுக்கு தேவையான சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்கின்ற செயல்முறை போசனை என்று சொன்னோம். இந்த போசனை நாங்க 2ஆ பிரிச்சோம். ஒன்று வந்து தற்போசனை, இன்னொன்று வந்து பிறப்போசனை. அப்ப இப்ப சொல்லக்கலையே உங்களுக்கு தேவையான நோட் பண்ணி வைங்க. சரியா அந்த போசனை நாங்க 2ஆ பிரிச்சோம். ஒன்று தற்போசனை, இன்னொன்று வந்து பிறப்போசனை. தற்போசனை என்ன? அங்கே உடலுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்ற செயல்முறை தற்போசனை. இந்த தற்போசனை நாங்க 2 வகையா பிரிச்சோம். ஒன்று ஒளி தற்போசனை, இன்னொன்று வந்து இரசாயன தற்போசனை. ஒளி தற்போசனை சக்தி முதலாக சூரிய சக்தியை பயன்படுத்துறது ஒளி தற்போசனை. உதாரணம் பச்சை தாவரம். இரசாயன தற்போசனை சக்தி முதலாக இரசாயன சக்தியை பயன்படுத்துறது. உதாரணம் சில வகையான பாக்டீரியா. சரியா அதுக்கு பிறகு வந்தா ஒளித்தோப்புன்னா என்னன்னு சொன்னோம். அது பிறகு ஒளித்தோப்பு வரவிலக்கணம் சொன்னோம். ஒளித்தோப்புன்னா என்ன? பச்சை 4 காரணிகள் முக்கியமா வரும். என்ன கொண்டு வந்து எப்படி சொன்னோம்? சூரிய ஒளி, பச்சைய, நீர், கார்பன் டை ஆக்சைடு. இதை வச்சுதான் ஒரு வரவிலக்கணம் சொன்னோம். பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் நீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்ற செயல்முறை ஒளித்தோப்புன்னு சொன்னோம். வேற என்ன சொன்னோம்? அதுக்கு பிறகு சொன்னோம் ஒளித்தோப்போட பிரதான விளைபொருள் குளுக்கோஸ்ன்னு சொன்னோம். அந்த இது வந்து எந்த வடிவத்துல சேமிக்கப்பட்டிருக்கும் என்றா இது வந்து மாப்பொரு வடிவத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் சொன்னோம். எந்த வடிவத்துல கடத்தப்படும் என்றா குளுக்கோஸ் வடிவத்துல கடத்தப்படும் சொன்னோம். சமன்பாடு சொன்னோம். என்ன சமன்பாடு எழுதிக்காரு. என்ன சமன்பாடு சொன்னோம்? அந்த C6H2 அந்த சமன்பாடை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. சரியா கடத்தப்படுவது சுக்ரோஸ் வடிவம்ல கடத்தப்படுவது சுக்ரோஸ் வடிவம்ல சேமிக்கப்பட்டிருக்கிறது என்ன வடிவம்? குளுக்கோஸ் என்ன மாதிரி காட்டிச்சு? நீங்க குளுக்கோஸ் என்ன மாதிரி சொன்னேன் இல்ல சுக்ரோஸ் மாறி சொல்லினா உங்களுக்கு மாறி விளைவிக்கும். கடத்தப்படக்கூடிய வடிவம் சுக்ரோஸ் வடிவம். எப்படி கடத்தப்படக்கூடிய வடிவம் சுக்ரோஸ் வடிவம். அது இல்லைங்களா? சேமிக்கப்பட்டிருக்கிற வடிவம் மாப்பொருள் கடத்தப்படக்கூடிய வடிவம் சுக்ரோஸ் வடிவம். சரியா சரிதானே? அதுக்கு பிறகு சொன்னேன் அப்படி கடத்தம். அதுக்கு பிறகு வந்தேன் அதுக்கு பிறகு மாப்பொருள் பரிசோதனை இன்னொன்று வந்து மாப்பொருள் பரிசோதனை எப்படி செய்யற?
நன்றாக ஆரோக்கியமாக உள்ள ஒரு தாவர இலையை தெரிவு செய்யறேன். அந்த தாவர இலையை கொண்டு போய் ஒரு நீர்க்குள்ள தாளில வச்சு கொதிக்க வைக்கிறேன். ஏன் கொதிக்க வைக்கிறோம்? கலங்களை இறக்க செய்யறதுக்கு. பிறகு அந்த கொதிக்க வச்ச இலையை கொண்டு மதுசாரம் கொண்ட கொதிக்குழாயில போட்டு நீர்க்குள்ள தாளில வச்சு கொதிக்க வைக்கிறோம். ஏன் நாங்க மதுசாரம் கொண்ட கொதிக்குழாய் டைரக்டா வச்சு கொதிக்க வைக்கல? காரணம் அதை மதுசாரம் கொண்ட கொதிக்குழாய் டைரக்டா வச்சு கொதிக்க வச்ச வேண்டாம், அது வெடிச்சு பாரி விபரீதம் ஏற்பட்டு என்பதற்காக டைரக்டா வச்சு கொதிக்க வைக்கல. அதை கொண்டு போய் நீதி கொண்ட ஒரு தாளில வச்சு கொதிக்க வைக்கிறோம். ஏன் நாங்க மதுசாரத்துல போட்டு கொதிக்க வைக்கணும்? நீர்ல பச்சையும் கரையாது என்பதற்காகத்தான் மதுசாரத்துல போட்டு கொதிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? அந்த இலையை கொண்டு போய் ஓடும் நீர்ல கழுவும். ஏன் ஓடும் நீர்ல கழுவணும்? ஆங்காங்கே விடுதில்ல பச்சையத்தை கட்டுவதற்காக ஓடும் நீர்ல கழுவணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? அந்த இலையில செங்கப்பி நிறமான அடிங்கிற தூக்கணும். அதுல என்ன கலர் நிறமாற்றம் வந்துச்சு? கருநிலை நிறமானது ஊதா கலர் நிறமாற்றம் வந்துச்சு. அப்படி நிறமாற்றம் வந்தா அதுல மாப்போல் இருக்கிற முடிவுக்கு வந்தோம். இவ்வளவுதான் மாப்போல் பரிசோதனை. அதை வச்சு 4 பரிசோதனை செஞ்சோம். முதலாவது சொன்னேன் ஒளித்தோப்புக்கு சூரியன் அவசியம் என்று காட்ட பரிசோதனை. அதுல 48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட ஒரு சட்டை தாவரை தெரிவு செஞ்சோம். அதுல 2 இலைகளை தெரிவு செஞ்சோம். ஒரு இலையை நிறமற்ற பகுதினாலையும் இன்னொரு இலையை கருப்பு நிற பகுதினாலும் சுத்தினோம். அதை சுத்திட்டு அதை தூக்கி 2 தடவை 3 மதித்தால வெயில வச்சோம். வெயில வச்சுட்டு அந்த 2 இலையும் கொண்டு போய் மாப்போல் பரிசோதனை உட்படுத்தினோம். அதுல நிறமற்ற பகுதினால சுத்தப்பட்ட இலையில மாப்போல் பரிசோதனை உட்படுத்தினா அதுல நிறமாற்றம் வந்துச்சு. காரணம் என்னன்னா அதுல ஒளி போயிருக்கு. 4 காரணம். எனவே அதுல நிறமாற்றம் வந்துச்சு. கருப்பு நிறம் அல்லது ஊதா நிறம் வந்துச்சு. ஆனா கருப்பு நிற சுத்தப்பட்ட இலையில நிறமாற்றம் வரல. காரணம் அதுல ஒளி போக இல்லை, அதனால நிறமாற்றம் வரல. எனவே ஒளித்தோப்புக்கு சூரிய ஒளி மிக அவசியம் இல்லை. முதலாவது பரிசோதனை. சரியா? 2வது பரிசோதனை என்ன பார்த்தா? 2வது பரிசோதனை இது ஃபாஸ்டா போற டிவிஷன் தான், எல்லாம் முடிஞ்சு பாடம். சரி, 2வது என்ன சொன்னேன்? ஒளித்தோப்புக்கு இதே விஷயம் காட்ட பரிசோதனை பார்த்தோம். பச்சை விஷயம் காட்ட பரிசோதனை. அதுக்கு என்ன சொன்னேன்? உங்களுடைய வீட்டுல உள்ள கூட்டம் தாவர எடுக்க சொன்னேன். அதை அதுல என்னென்ன நிறம் இருக்குதோ அது எல்லாத்தையும் பார்த்து எழுதி கோப்பில குறிச்சு வைக்க சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த இலையை கொண்டு போய் மாப்போல் பஸ்ல உட்படுத்தி சொன்னோம். மாப்போல் பஸ்ல உட்படுத்திட்டு அது ஐடிங்கஸ்ல தூங்கினோம்னா எந்தெந்த இடத்துல பச்சை கலர் இருந்துச்சோ அந்த இடத்துல மட்டும்தான் நிறமாற்றம் வரும். வேற நீலம் சிவப்பு வேற வேற கலர்ல இருந்த இடத்துல நிறமாற்றம் வராது. எனவே நாங்க சொன்னோம் ஒளித்தோப்புக்கு பச்சையும் மிக மிக அவசியம். இதுதான் 2வது பரிசோதனை. 3வது பார்த்தோம் ஒளித்தோப்புக்கு நீர் அவசியம் என்று காட்டுற பரிசோதனை எங்களோட ஆய்வுகளை செய்ய முடியாது. காரணம் என்னன்னா ஒளித்தோப்புக்கு நீரை கட்டுப்படுத்தினா தாவரம் இறந்துடும். எனவே ஒளித்தோப்புக்கு நீர் அவசியம் என்று காட்ட பரிசோதனை செய்ய முடியாது. 4வது சொன்னோம் என்னடா ஒளித்தோப்புக்கு என்ன அவசியம் காட்ட பரிசோதனை? 4வது கார்பன் ஆக்சைடு அவசியம் என்று காட்ட பரிசோதனை. இதுக்கு அப்படித்தான் வளமான உள்ள ஒரு தாவரத்தை செஞ்சு அது 48 மணி இருள் வைக்க ஒரு தாவரமா இருக்கணும். அந்த இலையில 2 இலையை தெரிவு செஞ்சோம். ஒரு இலைக்குள்ள நீரை போட்டு காட்டணும், ஒரு இலைக்கு NaOH அல்லது KOH போட்டு காட்டணும். இந்த NaOH என்ன சிறப்பம்சம் என்றா NaOH CO2 எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு. இப்ப நாங்க 2 இலையும் காட்டிட்டு 2 இலையிலையும் 3 தொடக்கம் 4 மத்தியானம் அவங்க வெயில வச்சுட்டு இதை கொண்டு போய் மாப்போல் பச்சை உட்படுத்தினோம்னா என்ற இலையில அதாவது நீர் ஊற்றி கட்டப்பட்ட இலையில என்ன செய்யும்? நிறமாற்றம் வருமா? நிறமாற்றம் வரும். ஏன்னா ஒளித்தோப்பு அவசியமா 4 காரணம் இருக்குது, அதனால நிறமாற்றம் வந்துச்சு. ஆனா பிஎன் இலையில NaOH அல்லது KOH கட்டப்பட்ட இலையில நிறமாற்றம் வராது. காரணம் என்ன? அங்க ஒளித்தோப்பு அவசியமான CO2 அதுல இருந்து அகத்துறிஞ்சப்பட்டது. அதுல CO2 இல்லை. ஒளித்தோப்பு அவசியமான 4 காரணிகள் ஒன்றான CO2 இல்லை. எனவே அதுல நிறமாற்றம் வரல. எனவே ஒளித்தோப்புக்கு கார்பன் ஆக்சைடு மிக மிக அவசியம். அடுத்து என்ன சொன்னோம்? அதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம். நாங்க அதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம். அவ்வளவு 4 பரிசோதனை. அது பிறகு ஒளித்தோப்புல பக்க விளைபொருளான குளுக்கோஸ் இது ஒளித்தோப்பு பக்க விளைபொருளான ஒட்சின் சம்பந்தம் பார்த்தோம். அதுக்கு ஒரு நீர் தாவரத்துல ஒரு முகவை ஒன்றுல எனது கண்ணாடி பொருளுக்குள்ள என்ன தாவரம் வயது இல்லாத வலிசை நீர தாவரத்தை வச்சு அதுக்கு மேல கொதிக்குழாயால மூடி வச்சிருந்தோம். மூடிட்டு அதை கொஞ்சம் வெயில கொண்டு வச்சு சூரிய ஒளி படுற இடத்துல கொண்டு வச்சு ஒளித்தோப்ப நடக்க வச்சோம். ஒளித்தோப்பெல்லாம் நடக்கிறது எப்படி பார்த்தோம்? அதை வாயுக்கள் வெளியேறிச்சு. வாயுக்கள் வெளியேறினா அதுல ஒளித்தோப்பு நடந்திருக்குன்னு சொன்னோம். பிறகு அதுல என்ன வாயு சேகரிக்கப்பட்டது சந்தேகத்துக்கு என்ன வாயுட்ட நாங்க ஆய்வு செய்யறதுக்கு அந்த கொதிக்குழாயை கொண்டு போய் என்ன செஞ்சோம்? எரிய தனக்குச்சி கிட்ட கொண்டு போனோம். அது எரிய தனக்குச்சி பிரகாசமா இருந்துச்சு. எனவே இதை சேகரிக்கப்பட்ட வாயு ஒட்சிசன் தாண்ட முடிவு வரும். எனவே ஒளித்தோப்புல பக்க விளைபொருள் ஒட்சிசன் தாண்ட முடிவுக்கு வரும். இவ்வளவுதான் நாங்க இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு உலகளாவிய முக்கியத்துவம் சம்பந்தமா பார்த்தோம். என்ன முக்கியத்துவம் பார்த்தோம்? கார்பன் வட்டத்தை சீராக்குது. அதே மாதிரி சூரிய சமையலை பேணுது. ஆகியோர் நிலவை குறைவது. அதே மாதிரி சுவாசம் தானத்துக்கு தேவையான ஒட்சிசனையும் வழங்குதுன்னு சொன்னோம். இவ்வளவுதான் நாங்க இது வரைக்கும் படிச்சோம். எல்லாரும் கிளியரா? இவ்வளவுதான் படிச்சோம். சோட்டா சொல்லிட்டேன் பாருங்க. 10 நிமிஷம் சொன்னது இவ்வளவு நான் 2 கிளாஸ்ல படிச்சேன். சரியா இருக்கும்? கொஞ்சம் பாருங்க, மிஸ் பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் பாருங்க. சவுண்ட பாருங்க. கொஞ்சம் கூட கிளியரா இருக்கும். இவன் கணக்கிட்டா
ஓம் எல்லாரும் கிளியரா? சொல்ல பாருங்க, 10 நிமிஷம் சொல்லிட்டேன். 10 நிமிஷம் இல்ல, 99 மணி ஆயிட்டு. சரியா? எவ்வளோ ஒரு யூனிட் படிச்சு முடிச்சா அந்த யூனிட்டை ஃபுல்லா ரிசர்வ் பண்ணும். லைவ் கிளாஸ்ல ஒரு யூனிட் படிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 20 பக்கம் படிச்சிருக்கோம். அந்த 20 பக்கம் லைட்டா கடைசியா முடிச்சுட்டு அந்த யூனிட்டை படிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்போம். லைவ் கிளாஸ்ல எக்ஸாம் வச்சு மார்க்ஸ் திருந்தி அப்படிலாம் செய்யும். உங்களுக்கு எக்ஸாம் வைப்பேன், பேப்பர் அனுப்பேன். எல்லாரும் கிளியரா? எல்லாம் கூட கிளியர் சார், ஓகே கிளியர் சார், ஓகே சார், கிளியர் சார், கிளியர் சார், ஓகே சார். எல்லாம் இப்படி குயிக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சார். சரி சரி, எல்லாம் வாங்கிட்டா சரியா? அடுத்த பாடத்துக்கு போவோமா? என்ன செய்யணும்? ஓகே சார். எத்தனை மணிக்கு? 9:20 ஆயிடுச்சுனா ஓம் 9:23. சரி, அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா? என்ன, நாங்க அடுத்த கிளாஸ் புது பாடம் படிக்கணும். புது பாடம் இன்ட்ரெஸ்டா படிப்போம். அதுல படங்கள் வரையணும். நாளைக்கு படங்கள் வரைஞ்சா டைம் போயிடும். சரியா? அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே சார். எல்லாருக்கும் என்ன பாடம்? எல்லாருக்கும் என்ன செட் ஆச்சுக்குதா? ரெக்கார்டிங் ஆனீங்களா? ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் அனுப்புங்க. கேக்குறாங்க எல்லாரும் ரெக்கார்டிங் அனுப்புங்க. இந்த ரெக்கார்டிங் பண்ணி தான் வச்சுக்கோங்க. கிரேட் 10 ரெக்கார்டிங். கிரேட் 10 ரெக்கார்டிங் பண்ணாலும் கேளுங்க. என் நம்பர் இருக்கு தானே எல்லாத்தையும். கிரேட் 10 ரெக்கார்டிங் அனுப்பு. இன்றைக்கு நம்ம நோட் பண்ணுங்க. 74 1498 367. அது நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மெசேஜ் போடுங்க, ரெக்கார்டிங் அனுப்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க குரூப் ஆட் பண்ணுங்க. நீங்க செய்யற ஒன்று எங்களுக்கு அது மட்டும் தான் நீங்க எங்களுக்கு செய்யுங்க. என்ன செய்யுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து குரூப் ஆட் பண்ணுங்க. 10 பேரா 100 பேரா ஆட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப் நீங்க அனுப்புங்க. உங்களோட ஸ்கூல்ல போய் சொல்லுங்க, இப்படி கிளாஸ் நடக்குது, லேசா எல்லாம் 5 மணி பாருங்க அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. சரியா? சொல்லுவீங்களா? எல்லாம் மெசேஜ்ல போடுங்க. ஓகே சார். எல்லாம் சொல்லணும். எங்களுக்கு நீங்க சப்போர்ட் அந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு ஃப்ரீயா செய்யறோம். எங்களை ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு இப்ப எந்த கிளாஸ் போய் வேற எங்கட நான் செய்யற இடத்துல போய் கிளாஸ் இருந்தா சரி, காசு வரும், இது வரும். நாங்க ஃப்ரீயா செய்யறதுக்கான ஆன்லைன்ல தான் செய்யறோம். எல்லாரும் பிரயோஜனம் முடியாது. இப்ப எக்ஸாம் நம்ம ஒரு எக்ஸாம் செய்யறாங்க, அவங்களுக்கு தான் செய்ய கிடைக்கல. ஆனா அவங்க செமினார் ஒன்று செய்யறது அதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க. 3 நாள் செமினார் செய்யறேன். 3 நாள் செய்யணும்டா இது வரைக்கும் படிச்சேன் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஃபுல்லா ரிவிஷன் பண்ற மாதிரி 3 நாள் செய்யணும். கிட்டத்தட்ட செமினார் வந்து 18வது செமினார் நடக்கும். சரியா? அதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க. சரியா? வேற சரி லெவல் டவுட் சரிக்குதா? சரி கேட்கணும் மேடம், சரி கேளுங்க. இல்ல சார். இல்ல சார். சார் சடப்பொருளையும் கட்டமைப்பு இல்ல நீங்க என்ன கேட்டீங்க? கிரேட் 10ல செஞ்சுட்டு சடப்பொருள கட்டமைப்பு அவ்வளவான கேட்டுக்கிறீங்க. இல்ல கிரேட் 10ல சடப்பொருள கட்டமைப்பு அந்த 3ஆம் பாடம் மீக்கி தானே, அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் ஆரம்பத்துக்கு நடுப்பகுதி கூட இன்னும் போகுது. இன்னும் நிறைய இருக்குது படிக்கிறது. பாருங்க, அது லேசா அந்த பாடம் ஏண்டா கெமிஸ்ட்ரிக்கு தானே. கெமிஸ்ட்ரியில பேசிக்கான கட்டாயமான ஒரு பாடம் தான் அந்த 10ஆம் ஆண்டு 3ஆம் பாடம் சடப்பொருள கட்டமைப்பு. அதுக்கெல்லாம் நீங்க புத்தகத்தை நாம அது தேவை பார்த்தோன்னே விடவா. உங்களுக்கு அப்படித்தானே சொன்னேன், ஜாயின் பண்ணி தான் 10ஆம் ஆண்டு கிளாஸ் பார்த்தோன்னே விடவா. அப்படி 3ஆம் கிளாஸ் பாக்குறீங்களா, இது எத்தனாம் கூட்டம் எத்தனாம் பாடம் அப்படி எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தான் கிளாஸ். சரியா? இன்னைக்கு அடுத்த கிளாஸ் போடுங்க. எப்ப கிளாஸ் போடுவோம் பாப்போமே. சரி, நாளைக்கு எனக்கு வேற எடுத்துக்கலாம் லைவ் கிளாஸ் வேற ஒரு நாள் பார்த்து நான் குரூப்ல போடுவேன். சரியா? அநேகமா இந்த நாள் புதன்கிழமை நடக்கும், திங்கக்கிழமை நடக்கும், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஏழும்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். சரியா? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாப்போம். வெள்ளிக்கிழமை கிளாஸ் இல்ல, நெட் கிளாஸ் ஃபுல் கிளாஸ் இருக்கு. சரி ஓகே சார், நாளைக்கு நியூ பாடம் சொல்லு. சார் ரெக்கார்டிங் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். அப்படி பிடிஎஃப் ரெக்கார்டிங் தேவையான மெசேஜ் போடுங்க. கட்டாயம் எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. என்கிட்ட படிக்காத வேற யாருக்கும் கூடாது ரெக்கார்டிங். அதான் யூடியூப்லயும் போட்டு வச்சுக்கேன், பப்ளிக் பண்ணி சும்மா அதாவது இதெல்லாம் என்ன கிளாஸுக்கு வந்தாலும் தான் ரெக்கார்டிங். சரியா? ஆனா கிளாஸ் நீங்க எனக்கு ஒரு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க பார்க்கலாம். அதுதான். சரியா? எல்லாரும் அனுப்புங்க. நீங்க மெசேஜ் போடுங்க ரெக்கார்டிங் தேவையில்லை நான். சரியா? வேற சரி செட்ல கூட வாசித்தேன் இருக்கிறேன். வேற சரி
என்ன செஞ்சோம் பாய்ஸ் கிளாஸ் முடிஞ்சு இப்ப நான் சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சரி கிளாஸ் முடிப்போம் சரியா ஏதாவது வாங்கிட்டு தானே லாஸ்ட் ஹவுசன் எஸ் எஸ் ஓகே சார் குட் நைட்